to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 43ஆம் சங்கீதம் 2, 3, 4 வசனங்கள் வாசிப்போம். Psalm 43 verses 2, 3 and 4. என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்போது நான் தேவனுடைய பீடங்கள் அண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சங்கீதக்காரன் இங்கே தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பமாக இந்த சங்கீதத்தை ஏறெடுக்கிறான். The psalmist is making a request toward God in the psalm. அவனுடைய வாழ்வில் பல பாதைகள் தேவனால் அனுமதிக்கப்பட்டது. There were many paths which were led by God in his life. அந்த பாதைகளில் போகும் பொழுது அவன் தேவனை நோக்கி மன்றாடுகிற ஒரு விண்ணப்பம் தான் இந்த சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. When he had gone through this path, it is this psalm which he has written when he was going through such afflictions. சில நாட்கள் அவன் துக்கத்தோடு திரிந்த ஒரு காலம் அவனுக்கு இருந்தது. There were certain days when he had to lean in the days of sorrow. அவன் துக்கத்தோடு திரிந்த காலங்கள் சத்துருவினால் ஒடுக்கப்பட்ட காலங்கள். There were times when he was afflicted by his enemies and was walking in sorrow. அவனுக்குள்ளேயே கர்த்தர் நம்மை தள்ளிவிடுகிறாரோ, நம்மை விட்டு விலகி விட்டாரோ என்கிறதான சில கேள்விகள் எழுப்பப்பட்ட ஒரு நேரம். In himself itself there was a question which was arising with the Lord is forsaken or is forgotten him. அப்படி வேதனையோடு அவன் திரிந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி கேட்கிறான், கர்த்தாவே, உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் எனக்காக அனுப்பி அருளும். When he was with such pain roaming about, he asked the Lord, O Lord, send out thy light and thy truth. அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. Let them lead me, let them bring me unto thy holy hill and to thy tabernacles. இந்த சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு அவன் இந்த வேதனையிலே துக்கத்திலே திரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை ஒரு இருளாக மாறிவிட்டது. When he was oppressed of the enemy and he was walking in sorrow, his life became a darkness. பிரியமானவர்களே, துக்கம் என்பது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை. Sorrow is a darkening situation. இல்லாவிட்டால் சத்துருவினால் தாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை என்பது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலவரம். Or the attack of the enemy is a situation of darkness. எப்பொழுது வெளிச்சம் மறைகிறதோ அப்பொழுது இருள் கவ்விக்கொள்ளுகிறதை நம் பூமியிலே காண இயலும். Whenever light is going down, you can see that the darkness is coming to the earth. இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்விலே ஒரு இருள் சூழ்ந்த பாதையிலே அவன் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. Here we see the psalmist going through the path of darkness. யோபு கூட ஒரு உத்தமன் தான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பாதைகள் அனுமதிக்கப்பட்டதாக நாம் பார்க்க முடியும். Even Job, who was an upright person, in his life also such paths was admitted. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தனக்கு வெளிச்சம் கிடைச்சதாக அவன் சொல்லுகிறான். But in times of like this, he said that he has got light. யோபு 29:3 நாம் பார்க்கும் பொழுது, Reading in Job 29 verse 3, அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. His candle shine upon my head. அவர் அருளிய வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன் என்று யோபு 29:3 தன்னை குறித்து சொல்லுகிறார். In Job 29:3 he says that when by his light I walked through darkness. அந்த தீபம், அந்த வெளிச்சம் அவரை இருளை கடந்து போக அவனுக்கு உதவி செய்தது. That candle, the light, made him to walk through the darkness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்காக சில காரியங்களை அனுப்பினால்தான் நாம் இந்த இருளை கடந்து செல்ல இயலும். Only if the Lord is going to send certain things towards us, then we can cross through darkness. கர்த்தர் அனுப்பாவிட்டால் நாம் ஒன்றுமே செய்ய இயலாது. If the Lord does not send, it's not possible within இவன் us. ஏன் வெளிச்சத்தை கேட்கிறான்? Why is he asking for light? இன்றைக்கும் கூட மனித வாழ்விலே பலவிதங்களிலே இருள் சூழ்ந்த ஒரு அனுபவம் வந்து கொண்டே இருக்கிறது. Even today in man's life we can see many darkness surrounding him. பிரியமானவர்களே, வெளிச்சம் எவ்வளவு பகலுக்கு எவ்வளவு நேரமோ அதுபோல இருளுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. As much as there is time for the day, even so there is time for night. இன்றைக்கும் கூட இருளிலே பலர் இந்த காலை வேளையிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். Even some of you have come in darkness in this place this morning. ஒன்று இருள், மற்றொன்று இருளின் அதிகாரம். One is darkness and the other is authority of darkness. பாவம் ஒரு இருள். Sin is a darkness. மரணம் ஒரு இருள். And death is darkness. இப்படி பலவிதமான இருளை குறித்து நாம் வேதத்திலே படிக்க முடியும். Like this we can read of many darkness in the word of God. துக்கம் ஒரு இருள். And sorrow is darkness. சத்துருவின் இருள், சத்துருவின் போராட்டம் ஒரு இருள். And oppression of the enemy is a darkness. இப்படிப்பட்ட பலவிதமான இருளின் பாதைகளிலே நாம் போக வேண்டியிருக்கும்.
Like this we have to traverse through the paths of darkness. ஆனால் இந்த இருளே நம்முடைய வாழ்க்கையாக அமையும் பொழுது இந்த இருள் நம்மேல் அதிகாரம் செலுத்த ஆரம்பிக்கிறது. But when darkness becomes of life, then this darkness becomes to overcome us. கொலோசியர் 1:13 வசனத்தின்படி பார்க்கும் பொழுது Colossians 1:13 இருளின் அதிகாரத்தினின்று தேவன் நம்மை விடுதலையாக்கினார். The Lord has delivered us from the clutches of darkness. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இருள் சூழ்ந்த வாழ்க்கை அல்ல, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுபட்ட ஒரு வாழ்க்கை. The Christian life is not the life of darkness but being delivered from the power of darkness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்காக ரெண்டு காரியத்தை அனுப்பி அருளும். Here he asked God to send two things. ஒன்று வெளிச்சம், மற்றொன்று சத்தியம். One is light and the other is truth. அவன் இந்த ரெண்டு காரியங்களையும் கேட்கிறான். He asked for two things. இந்த ரெண்டு காரியத்தையும் எனக்காக அனுப்பும், அவைகள் என்னை நடத்தட்டும். You send out two things for me and let them lead me. அப்பொழுது நான் உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கு வந்து சேருவேன். And then will I come to thy holy hill. அடுத்ததாக நான் உம்முடைய வாசஸ்தலங்களுக்கு வந்து சேருவேன். And nextly I will come to thy tabernacles. பிரியமானவர்களே, பல காரியங்களை வேதத்திலே அனுப்பும்படியான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Dear beloved, there are many things which are sent out in the word of God. என்னென்ன காரியங்கள் அனுப்பி இருந்தாலும் ஆனால் இந்த இரண்டு காரியங்களுக்கு மாத்திரம் மிகுந்த சக்தி உண்டு என்பதை தாவீது சங்கீதக்காரன் அறிந்திருந்தான். Whatever he might send, only these two things have more power. This is what the psalmist David had known. வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது நான் உனக்கு முன்பாக தூதனை அனுப்புவேன் என்கிற வார்த்தையை நீங்கள் பல இடங்களிலே படித்து பார்க்கலாம். Under the aspect of the word of God, we see that he will send his angel at many times. ஆனால் இங்கே அவன் தூதனை அனுப்பும் என்று ஆண்டவரை கேட்கவில்லை. But he did not request God to send the angel. இன்றைக்கு अनेகர் எனக்காக ஒரு தூதனை அனுப்பும் என்று ஜெபிக்கிறார்கள், அது தவறும் அல்ல. Today many of them are asking God to send his angel, it's not wrong. மல்கியா 3:1 இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். Malachi 3:1 we see that I send my angel before thee. இப்படி எல்லாம் வார்த்தைகளை நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே பார்க்க முடியும். Even like this verses you can see in the Old Testament in many places. பழைய ஏற்பாட்டிலே உனக்கு முன்பாக என்னுடைய தூதனை அனுப்புவேன், அவருடைய சமூகத்திலே நீ கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the Old Testament it said that I will send my angel before thee and you should be very careful for him. ஆனால் இந்த மனிதன் கேட்கிறான், எனக்கு ரெண்டு காரியத்தை நீர் அனுப்ப வேண்டும். But this man asked God to send two things. ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளை வந்து தகப்பன்ட்ட கேட்கும், எனக்கு Dress அனுப்பி விடுங்க. And the child studying in the hostel will ask the father to send dress. பணம் அனுப்பி விடுங்க. You send money. இந்த புக் வாங்கி அனுப்பி விடுங்க. You get this book and send for me. எனக்கு ஸ்வீட் வாங்கி அனுப்பி விடுங்க. Get me sweets and send. இல்ல விட்டா தின்பண்டம் வாங்கி கொடுத்து அனுப்பி விடுங்க. Or you get me eatables and send. இப்படிலாம் கேக்குறதுல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம் தான். We all know things which are happening like அந்த this. பிள்ளைக்கு என்ன தேவையோ அது கேக்குறாரு. What the child requires is அருமையானவர்களே, இந்த விசுவாச பயணத்திலே ஒரு ஆன்மீக பயணத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியமானது ரெண்டு. Dear children of God, what we need in the spiritual life is, in this journey we need two things. ஒரு சாதாரண மெழுகுவர்த்தியை வைத்துக்கொண்டு இந்த மார்க்கத்திலே நீ போய் விட முடியாது. Keeping an ordinary candle you cannot go in this religion. கர்த்தருடைய வெளிச்சம் இருந்தால் தான் இந்த பாதையிலே நீ போக முடியும். Only if you have the light of the Lord you can go to this path. இதை தன்னுடைய வாழ்விலே அனுபவித்து பலருடைய வாழ்விலே கற்றுக்கொண்டு இந்த தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்காக நீ ரெண்டு காரியத்தை அனுப்பும். This David learned from his life and many of their lives and says God to send two things. இந்த ஆராதனையின் முடிவிலே உங்களுக்கும் கூட சமயம் கொடுக்கப்படும். நீங்களும் இதே விண்ணப்பத்தை ஏறெடுக்கலாம், இதே அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம், பயிற்சிவிக்கலாம். In the close of the meeting also you will be given time, you too can ask for these two things and practice it in your அவன் life. கேட்கிறான், எனக்கு வெளிச்சத்தை அனுப்பும். And he asked God to send his light. கண்டினியூவா நான் இருளையே பார்த்து கொண்டு வருகிறேன். I am continuously seeing darkness. ஒரு காலம் எனக்கு வெளிச்சமான ஒரு காலங்கள் இருந்தது. There was a time when it was light. என்றைக்கு என் மேலே அபிஷேகம் இறங்கினதோ, But since the day anointing came upon me, அன்றையிலிருந்து இந்த இருளின் வல்லமைகள் என்னோடு போராடுகிறது. from then day is the power of darkness striving with அது me. சிங்கத்தின் வடிவில் வந்தது. That is coming to like the lion. கரடியின் வடிவில் வந்தது. That is coming in the form of bear. கோலியாத்தின் வடிவில் வந்தது. That is coming in the form of Goliath. சவுலுடைய வடிவில் வந்தது. That is coming in the form of Saul. பெலிஸ்தர்களுடைய வடிவில் வந்தது. That is coming in the form of Philistines. இப்படி அவன் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகிறான். Like this he is repeatedly ஒரு says. கட்டத்திலே தன்னுடைய பிள்ளைகளே அவனுக்கு இருளாக மாற ஆரம்பித்தார்கள். And in one situation his children became his darkness. அவனுடைய படைத்தலைவனே அவனுக்கு விரோதமாக எழும்பினான். And his armor bearer also became his enemy. அவனுடைய ஆசாரியனே அவனுக்கு விரோதமாக எழும்பினான். And the priest also rose against him. இப்படி பலவிதமான இருளை அவன் கடந்து பல வேதனைகளிலே போனதனால் கடைசியாக அவன் கேட்பது, கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு நிரந்தரமாய் அனுப்பி அருளும். Like this he is going through many paths and forsaken of all, finally he asked God to send his light. ஏனென்றால் அவன் யோபுவின் சரித்திரத்தை கேட்டிருக்க முடியும், படித்திருக்க இயலும். Because he would have heard of this story and would have learned it. யோபுவினுடைய வாழ்க்கையை அவன் கேட்டிருக்கலாம். He would have heard the
words of Job. இருளை கடந்து போன அநேக தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை அவன் கண்டிருக்கலாம் கேட்டிருக்கலாம். He would have heard of the story and history of the people traversing through darkness. கடைசியாக அவனுடைய விண்ணப்பத்தில் அவன் பார்க்கும் பொழுது அவன் கேட்கிறான், வெளிச்சத்தை எனக்கு அனுப்பி அருளும். Finally in his request he is asking God to send us light. இந்த வெளிச்சம் எதற்காக அனுப்பப்பட வேண்டும் என்று கேட்கிறான். Why is he asking to send out his light? இன்றைக்கு வெளிச்சத்தை அனுப்பினால் அது நம்மை நடத்தும். Today if he should send his light then it will lead us. ஒரு நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகளை அழகாக நடத்தி கொண்டு வந்தது. A star could lead all the wise men to beautifully. அந்த வெளிச்சத்தை கண்டுதான் அவர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். It was saying that light they came forward. பிரியமானவர்களே, உங்களை எத்தனை பேர் இந்த வெளிச்சம் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Dear beloved, how many of you desire this light to lead you? ஒரு சில குடும்பத்தை புருஷன் நடத்துகிறான், ஒரு சில குடும்பத்தை மனைவி நடத்துகிறாள். Some families are led by the husband, some families are led by wives. ஒரு சில புருஷனை மனைவி நடத்துகிறாள், ஒரு சில மனைவியை புருஷன் நடத்துகிறார். Some husbands are leading their wife and some wives are leading the husband. உங்களை பல விதங்களிலே பல வல்லமைகள் நடத்துகிறது. And many powers are leading you in different paths. சிலரை பிசாசு நடத்துகிறான். And some people are led by Satan. சிலர் சுயமாய் நடக்கிறார்கள். Some of them are walking of their self. சிலர் பலவிதமான போதகங்களிலே நடத்தப்படுகிறார்கள். Some of them have been dealt by different doctrines. தமிழ்ல சொல்லுவாங்க, சிலருக்கு சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்ல. Some of them say that they do not have the knowledge of their own, neither of what is told. யார் என்ன சொன்னாலும் அதுக்கு தலையாடிட்டே போவாங்க. Whatever they say they will shake their head and go. பிரியமானவர்களே, அது ஒரு வாழ்க்கை அல்ல. That's not a life. முதலாவது தேவனிடத்திலிருந்து வெளிச்சம் நமக்கு அவசியம். Firstly we need light from God. வெளிச்சத்தை அனுப்பி அருளும். Send out the light. அவைகள் எனக்கு என்னை நடத்தட்டும். And let them lead me. நீ நீதிமானாக இருந்தால் If you be a just, உனக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. the light is being sown for you. 97ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது In Psalm 97 11ஆம் வசனத்திலே verse 11, நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. light is sown for the righteous. நீதிமானுடைய பாதைக்காகவே கர்த்தர் வெளிச்சத்தை வச்சிருக்கிறார். நீதிமானுக்காகவே வெளிச்சத்தை கர்த்தர் விதைச்சு வச்சிருக்கிறார். For the path of righteous and for righteous has the Lord kept light. அதனால தான் நீதிமொழிகள்ல பார்க்கும் பொழுது That is why reading in Proverbs, நீதிமானுடைய பாதை நடுப்பகல்ல இருக்கிற அந்த சூரியனுடைய வெளிச்சம் போல இருக்கும். the path of the righteous is like the sun which is in the midday. அவ்வளவு பிரகாசமாக நீதிமானுடைய பாதை இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. Such a bright life is the light, is the path of righteous. நீதிமானுடைய பாதை என்பது அது வித்தியாசமானது. The path of righteous is different. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Proverbs chapter 4 verse 18, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். the path of the just is a shining light that shineth more and more in the perfect day. அப்படினால் நாம் இந்த பாதையிலே நீதிமான்களாய் மாறினால் நமக்காக வெளிச்சம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெளிச்சம் நம்மை நடத்தும். Therefore if we be righteous in this path, then there is light kept for us and this light will lead us. இந்த வெளிச்சம் நம்மை நடத்தும் பொழுது நாம் இருளை சுலபமாக கடக்கலாம். When this light is leading us, then we can easily cross through darkness. இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின் பிரகாரமாக ஒரு பயணத்திலே காணப்பட்டார்கள். Children of Israel literally were found in a journey. எழுத்தின்படியான ஒரு கானானை நோக்கி அவர்கள் பயணப்படுகிறார்கள். They were journeying towards a little Canaan. அந்த பாதையிலே அவர்களுக்கு எந்தவிதமான வெளிச்சமும் கிடையாது. In that path they had no light at all. இரவும் பயணம் தொடர்ந்தது, பகலும் பயணம் தொடர்ந்தது. The journey prolonged in the day and in the night. அவர்கள் போனது வனாந்தரங்கள். They went through wilderness. மனித நடமாட்டம் அற்ற பாதைகளிலே அவர்கள் போனார்கள். They walked through paths where man was not walking at அந்த all. நாட்களிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டினது யார்? It was on those days who gave them light. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது When we read in Exodus chapter 13 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 21, அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். the Lord went before them by a day in the pillar of cloud to lead them the way, and by night in a pillar of fire to give them light. பகல்ல பயங்கரமான வெயில், In the day it was hot sun, வெயிலில் உக்கரம், the hotness of the sun. அந்த ஜனங்களால் நடக்க முடியாது. The people cannot walk. கர்த்தர் என்ன பண்ணினார்? What did the Lord do? அந்த பகல்ல அவங்களுக்கு நடத்துறதுக்கு மேக ஸ்தம்பத்தை கட்டளையிட்டார். And he commanded the pillar of cloud for that day. அவங்க இளைப்பாறுதலோடு அந்த வெயிலின் உஷ்ணத்தை அறியாதவாறே கர்த்தர் அவளை நடத்தி கொண்டே வந்தார். And they will with rest walk in the cloud of the pillar of cloud that they may not see sun. சில நேரங்களில் இரவிலே அவர்கள் பயணப்பட வேண்டியிருந்தது. Sometimes they have to journey at night. இல்லாவிட்டால் எங்கேயாவது பாளையம் இறங்க வேண்டியது இருந்தது. Or they had to encamp in some place. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலே கர்த்தர் நின்று கொண்டிருந்தார். The Lord himself was standing in the night as a pillar of fire to give them light. அக்கினி ஸ்தம்பம் சொன்னா எதையோ ஒன்னு ரெடி பண்ணிட்டு அவரு சரி ஃபோக்கஸ் பண்ணு இந்த லைட் அடி அப்படினு சொல்லிட்டு போல அவரே அக்கினி ஸ்தம்பத்தில் அவர்களுக்கு முன் சென்றார். Pillar of light and fire means it's not a light where it is focused to give them light, but he himself went before them as a pillar of fire. கர்த்தரே அந்த இடத்துல வெளிச்சமாக அக்கினி ஸ்தம்பத்திலே நின்று கொண்டிருந்தார். The Lord himself as a light was standing in the pillar of fire. இதைத்தான் சங்கீதக்காரன்
தேவன் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, That is what when Psalm says in Psalm 27 verse 1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் என்று சொல்லுகிறார். The Lord is my light and my salvation, he says. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்வின் வெளிச்சமாக கர்த்தரை நீங்கள் கொண்டு வாருங்கள். Dear beloved, bring the Lord as a light in your life. எந்த பாதையிலே உங்களுக்கு இருள் தென்படுகிறதோ அந்த இடத்திலே நீங்கள் ஒரு விசை நின்று, ஆண்டவரே அக்கினி ஸ்தம்பத்திலே வெளிச்சம் காட்டினவரே, கர்த்தரே நீரே என் வெளிச்சம் என்று கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு வெளிச்சமாய் வந்து நிற்பார். Whichever path you might find darkness in your life, then you ask God to come as a pillar of fire and give you light, and the Lord will be your light. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் இருள் சூழ்ந்த பாதையிலே இந்த பயணத்திலே போய் கொண்டிருக்கிறீர்கள்? Dear beloved, how many of you are traversing through paths of darkness in your life? தேவன் உனக்கு அக்கினி ஸ்தம்பத்திலே முன் செல்லும்படியாக, உன் வாழ்விலே வெளிச்சம் காட்டும்படியாக, ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பும் என்று இந்த காலை வேளையிலே நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீர்களாக. You ask God that God might come and be a pillar of fire to you and give you light in your life. ஆண்டவரை கூப்பிட்டு கேளுங்க, கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்தை அனுப்பும். You ask the Lord to send light. அப்படி எத்தனை பேர் சாட்சி சொல்லி இருக்காங்க? Like this many of them have testified. பிரகாரமாக ஒரு சகோதரன் ஒரு பெரிய திக்கு தெரியாத ஒரு காட்டிலே சிக்கிக் கொண்டார். Literally a brother who caught into a thick forest without any direction. அவர் இப்பொழுது நம்முடைய மிஷன்ல ஒரு பாஸ்டராக இருக்கிறார். He is now a pastor in our mission. அவர் அப்பொழுது ஊழியத்துக்கு வரவில்லை. He did not come to ministry then. இடுக்கி என்கிற அந்த மலை பிரதேசத்திலே தன்னுடைய இடத்துக்கு போகும்படியாக அவர் போனாராம். He was கேரளால இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு இடம் இருக்கு. He went into the thick forest of Idukki. அங்கே போன பொழுது அவருக்கு இன்னும் இருட்டுக்குள்ள போயிரலாம்னு போனாரு. ஆனா அதுக்குள்ள இருட்டிருச்சு. He thought he can cross the path, but it became dark till then. அவருக்கு எங்க போகணும்னு தெரியல. He did not know where to go. அந்த மலை பிரதேசங்கள்ல சுத்த அப்படியே இருட்டுனா அடுத்து என்ன ஸ்டெப்ல இருக்குன்னு என்னன்னு ஒண்ணுமே தெரியாத ஒரு இடம். The mountain places were full of darkness that no place will be seen if he has to step forward. இப்போ எங்க கால் வைக்கிறது, எங்க கால் வைக்க கூடாது. Where to step now or where not to step now. வலது பக்கமா நேரா போணுமா, இடது பக்கமா, எங்க பள்ளம் எங்க மேடு ஒண்ணுமே தெரியாத ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. He did not know. He was in a path of distress where he could not know where to go, left or right, or it is a low place or a high place. ஆனா நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன். But he was a spiritual man. அப்பொழுதே ரொம்ப தெய்வீகமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வைத்திருந்தார். He had established his life divine that time itself. அவர் ஸ்கூல்ல ஒரு வேலை பார்த்த அவர் டீச்சராக வேலை செய்தார். He was working as a teacher in a school. ஸ்கூல்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருச்சு. There was a small problem in the school. ரொம்ப கண்டிப்பான நபர் இவர். He was a very conditioned person. ரொம்ப கண்டிப்பான ஒரு நபர். He was full of conditions. அதனால எல்லாரும் பயப்படுவாங்க. Therefore all of them will be afraid. ஒரு பையனை அவர் ரொம்ப கண்டிச்சிட்டார். He conditioned a person, a boy like this. இவர் தங்கி இருந்தது ஃபெய்த்தோம்ல. He was staying in the faith home. அந்த பையன் 2-3 பேரை கூப்பிட்டு இவரை அடிக்கிறதுக்காக சண்டை போடுறதுக்காக டீச்சர் அடிக்கிறதுக்கு ஸ்டூடண்ட் 2-3 பையங்க பெரிய ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டு ஃபெய்த்தோமே வந்துட்டான். That boy gathered 2 or 3 or elder persons in order to be the teacher come to the faith home itself. அப்போ இவரும் இன்னொரு விசுவாசி தான் ஃபெய்த்தோம்ல இருந்திருக்காங்க. Then he and another believer was in the faith home. அப்போ வந்து வாக்குவாதம் பண்ணி இவரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. And they came inside and began to beat him. அந்த விசுவாசியும் இவரும் நின்னு அடி வாங்குறாங்க. And that believer and he was getting the beatings. அவங்க சொல்றாங்க, He said, எங்களை அடிச்ச மாதிரி தெரியும், ஆனா எங்க மேல அடி விழாது. ஆனா அவங்க ரெண்டு அடிக்கிறவன் எல்லாம் குப்புற விழுவான், பொத்து எங்களை ஒரு டச் பண்ணுவான், பொத்துன்னு விழுவான். கடைசில எந்திரிச்சு அவனுங்களே ஓடி போயிட்டான். என்ன நடந்துச்சுன்னு அவனுகிட்ட தான் கேட்கணும். We do not know that they were beating us, but they were beating we know, but we do not have received any pain, but suddenly they will beat and they themselves will fall, and after some time they went. எங்களை அடிக்க வர்றது தெரியும், ஆனா எங்க மேல அடி விழாது, டம்முன்னு கேட்கும். ஆனா அவனுங்க ரெண்டு பேரும் பொத்துன்னு கீழே விழுவான், திருப்பி எழும்புவான். அவனுக்கு ஒண்ணும் ஓடாது, என்ன வாத்தியாரே அடிச்சிட்டாரா திருப்பின்னு யோசிப்பான், திருப்பி அடிப்பான், திருப்பி விழுவான். கடைசில மொத்தமா எல்லாரும் சேர்ந்து 4-5 பேர் ஓடியே போயிட்டாங்க. And the 4 of them they came and they continuously beat, but we only hear the blows and they will fall down, and again they will rise up and beat, and again they will fall. Finally they all fled. They only know what happened. அந்த காட்டுல இவர் நிக்கும்போது, when he was standing in the forest, திடீர்னு ஒரு ஆள் டார்ச் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. Suddenly he felt that the man was lighting a torch. ஒரு வெளிச்சம், a light. அவர் அதை அப்படியே ஃபாலோ பண்ணார். He just began to follow the light. இவர் வர வேண்டிய இடம் வரைக்கும் அந்த வெளிச்சம் வந்தது. அதுக்கு பிறகு மனுஷனும் கிடையாது, டார்ச்சும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது. Until the place he has to come, there was a light which was coming for him. After that there was no man or any torch. இப்படி எழுத்தின் பிரகாரமான இருள் சூழ்ந்த வழியிலே ஒரு மனிதனுக்கு தேவன் தீபமாக வந்து வழிகாட்டுவாரானால், உங்களுடைய ஆன்மீக பயணத்திலே நிச்சயமாக அந்த வெளிச்சம் வரும் பொழுது நீ சுலபமாக இருளை கடந்து போவாய். Like this, literally, when you are going through darkness, for a little person, if he should come and give his light, then in your spiritual journey, when you are going through darkness, definitely God will come as light. ஜனங்களே 440 வருடம் வனாந்தரத்திலே கர்த்தர் நடத்தினார். The people of Israel, the Lord led them for 40 years in the wilderness. அந்த 40 வருஷம் கழிச்சு அதுல ஒரு கூட்டத்தையே அழிச்சிட்டார். After 40 years, the Lord destroyed a group of people. அது ஏன் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளே எழும்பும். And there arose a question as to why. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? What's the reason? கர்த்தருடைய செயலை கண்ணார கண்டவர்கள், ஆனால் கர்த்தருக்கு ஏத்த மாதிரி வாழல.
They saw the works of the Lord by their own eyes, but did not live according to it. அப்படியே கண்ணுக்கு முன்னால பார்வோனை வதைத்ததை இவங்க எல்லாம் கண்ணால பார்த்தவங்க. They saw the Lord tormenting Pharaoh before their eyes. கண்ணுக்கு முன்னால மேகஸ்தம்பத்தை அப்படியே அனுபவித்தவர்கள். They had experienced the pillar of fire. அக்கினி ஸ்தம்பம் அப்படியே வெளிச்சம் காட்டி பார்வோனுடைய சேனையை அப்படியே நிறுத்தினது. They saw the pillar of fire and it stopped the chariots of Pharaoh. அப்படியே பார்வோனுடைய சேனை வராத அளவுல இந்த அக்கினி அப்படியே தடுத்துக்கொண்டே இருந்தார். The pillar of fire was hindering that the host of Pharaoh could not draw them. கண்ணுக்கு முன்னால செங்கடல் இரண்டாக பிளந்தது. Before their eyes the Red Sea was split in two. கண்ணுக்கு முன்னால சீனாய் மலையில மகிமை இறங்கினது. Before their eyes the glory descended upon Mount Sinai. ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து விழுகிற மன்னாவை புசித்தார்கள். Every day they ate of manna from heaven. எல்லாம் பார்த்து பழகி ஆண்டவரை அனுபவிச்சு ருசிச்சு உண்மை இல்லைன்ன உடனே அவர் எல்லாரையும் வனாந்தரத்தில் அழித்தார். When they saw the experience and tasted God in the wilderness and they were not faithful, the Lord destroyed them in the wilderness. கண்டும் அவர்கள் சரியான வாழ்க்கை வாழல. They saw but did not live a right life. பிரியமானவர்களே, நமக்கு இந்த நாட்களிலே இருளை கடந்து போக நமக்கு வெளிச்சத்தை அனுப்பும்படியாக மன்றாட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. Dear beloved, it is time for us that we have to plead God to send us light that we may cross the darkness. இந்த உலகத்தில் உள்ள எந்த வெளிச்சமும் இந்த ஆன்மீக பாதைக்கு நமக்கு உதவி செய்யாது. No light in this world can help us go through the spiritual life. யாத்ராகமம் 35:14 பார்க்கும் பொழுது In Exodus 35 verse 4, அங்கே ஒரு வெளிச்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. there it is said of a light. அது என்ன வெளிச்சம்? What is that light? அது பரிசுத்த ஸ்தலத்திலே வெளிச்சம் கொடுக்கிறது. That is the light which is given in the holy sanctuary. ஆசரிப்பு கூடாரத்திலே வெளிச்சம் கொடுப்பது. It is giving the light in the tabernacle. 14 வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கு. It is the light candle which is giving light. ஒன்று கர்த்தரே உனக்கு வெளிச்சமாய் வந்து உன்னை வழி நடத்துவது. Firstly, the Lord himself coming as his light and அவரே உனக்கு வெளிச்சமாய் வெளிப்படுவது. He himself revealing himself as light. இரண்டாவது குத்து விளக்கு கொடுக்கும் வெளிச்சம். Secondly, the light of the candlestick. அங்க சொல்லி இருக்கிறது வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கு. There it is said the candlestick which gives its light. உன்னுடைய இருளை நீ கடந்து போக For you to cross through darkness. ஒன்று கர்த்தர் உனக்கு விளக்காய் இல்லாவிட்டால் வெளிச்சமாய் வருகிறார். One thing is the Lord coming as a light. இரண்டாவது இந்த இருளை கடந்து போக சபை உனக்கு ஒரு விளக்கு. And secondly, to cross through the darkness, the church is a light. இந்த குத்து விளக்கு எதை காண்பிக்கிறது? What does this candlestick show? வெளிப்படுத்தல் 1 வசனத்தை பார்க்கும் பொழுது Revelation chapter 1 verse 20. அந்த பொன் குத்து விளக்குகளின் ரகசியம் என்ன? What is the mystery of the golden candlesticks? நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். The 7 golden candlesticks which you saw are the 7 churches. ஒரு மனிதனுடைய ஆன்மீக பயணத்திலே அவனுக்கு வெளிச்சம் வேண்டுமானால் அவன் சபையில் இருந்தால் தான் அந்த வெளிச்சம் கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த குத்து விளக்கு வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கு. If in the spiritual life if one has to see the light, then he has to be found in the church because this church is the candlestick. வேதம் சொல்லுகிறது அந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். The word of God says that the 7 candlesticks are the 7 churches. இதுதான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு இல்லாவிட்டால் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நோக்கி போகிறதான மனிதனுக்கு வாழ்க்கையிலே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சக்தி. That is why the people who are journeying towards the holy sanctuary, this is the light which is giving in their life. அதனால தான் தாவீது சொன்னான், கர்த்தாவே எனக்கு நீர் வெளிச்சத்தை அனுப்பும். That is why David says, Lord, you send out the light. அந்த நாட்கள்ல பாருங்க, நாத்தான்ங்கற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். In those days there was a prophet called Nathan. அதுதான் அவன்தான் அவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தவானாய் ஜீவித்த ஒரு மனிதன். He was the only person who lived a holy life before him. எந்த பிரச்சனை வந்தாலும் நாத்தான் அங்க வருவான். In any problem that Nathan will come. நல்லது நடந்தாலும் வருவான், கெட்டது நடந்தாலும் வருவான். But the good thing or bad things happen, he will come. அவன்தான் கரெக்ட்டா இவனை லீட் பண்ணிட்டே இருந்தான். He was the only person leading him correctly. அவன் வந்து தவறுனா கண்டிச்சிடுவான். He will correct him if he is wrong. நல்லதுன்னு சொன்னா அவன் கூடயே நிப்பான். If it is good, he will stand with him. அந்த தீர்க்கதரிசி வராத பட்சத்துல சாலமோனுக்கு பதவியே கிடைச்சிருக்காது. If that prophet did not come, Solomon would not attained his position. அன்றைக்கு அவனை நடத்தக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு பரிசுத்தவனாக இருந்தான். He was a holy saint who could lead him those days. பத்சேபாள் விஷயத்துல தவறுன உடனே வந்து கடிந்து கொண்ட முதல் மனுஷன் அவன்தான். In the matter of Bathsheba, when he went wrong, he was the one who came and condemned him first. இந்த பிள்ளை வியாதிப்பட்டு கேவலமாக இருக்கும் பொழுது இவன் உபவாசித்து ஜெபிச்சான். அவன் வந்து சொன்னான், ஏன் உபவாசம் போடுற, பிள்ளை சாகும், கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொன்னான். When that child was sick unto death, then when he fasted and prayed, he said, why are you fasting? The Lord said that he will surely die. அன்றைக்கு தாவீதுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதான குத்துவிளக்காக அன்றைக்கு அந்த நாத்தான் காணப்பட்டான். அவன் ஒரு தேவனுடைய மனிதன். That Nathan was found as a candlestick to David to give him light. He was the man of God. பழைய ஏற்பாட்டில் ஒரு குத்துவிளக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளிச்சம் கொடுக்குமானால் புதிய ஏற்பாட்டு சபை ஒரு மனிதனுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது இந்த ஆன்மீக பாதையிலே இருளை கடந்து போக. If in the Old Testament a candlestick could give light for the tabernacle, even so in the New Testament
this church will give you light to go in the spiritual life. இதெல்லாம் மனசுல வச்சிட்டு தான் ரொம்ப ஷார்ட்டா கேக்குறான், கர்த்தாவே வெளிச்சத்தை அனுப்பும். Keeping all this in his mind, in short he asks, "Oh God, send the light." 37ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது In 37 Psalm verse 6, தங்கீசாகாரன் என்ன சொல்லுகிறான்? what does the psalmist say? உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயம் பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். He shall bring forth the righteousness as the light and the judgment as the noonday. இங்கே சொல்லப்பட்டதானே இந்த வெளிச்சம் என்பது நீதியை காண்பிக்கிறது. The light shown here is the righteousness. உம்முடைய வெளிச்சத்தை அனுப்பி அருளும் என்றால் கர்த்தாவே உம்முடைய நீதியை எனக்கு அனுப்பும் என்று அர்த்தம். If he has to send his light, then Lord send out the righteousness is the meaning. தேவனுடைய நீதி என்ன? What is the righteousness of God? ஞானஸ்நானம் எடுப்பது உன் பாதையிலே ஒரு வெளிச்சம். Taking baptism gives you light in your path. இப்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. It is good for us to fulfill the righteousness like this. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று பரலோக ராஜ்யத்தின் தெய்வீக தன்மையை சொல்லி இருக்கிறது. For the kingdom of God is not meat and drink, but righteousness and peace and joy in the Holy Ghost. This is the heavenly kingdom. நீ நீதிக்கு கீழ்ப்படியும் பொழுது அதுவே உன்னை வெளிச்சமாக மாற்றி அதுவே உன் இருளை கடந்து போக உனக்கு உதவி செய்யும். When you should obey to the righteousness, it will turn your darkness and will make you to walk in light. சரியான ஞானஸ்நானம் உன் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை வேரோட புடுங்கிடும். Right baptism will take the curse uprooted from your life. நீங்கள் பாஸ்டர் அருள்தாஸ் அவர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், கண்டிருக்கலாம். You would have known about Pastor Aruldas, heard of him and would have seen him. அவர் தூத்துக்குடியில கூட அவர் பாஸ்டராக சென்டர் பாஸ்டராக இருந்தார். He was a center pastor in Tuticorin too. அவர் அப்பொழுது ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நாங்க கூட நிப்போம். When he gives baptism, we will stand with him. அது பெரிய தொட்டியா இருக்கும். That will be a big tank. இந்த ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க எல்லாம் இறங்குவாங்க. And those of them who take baptism will get down. அது வரைக்கும் ரொம்ப தெளிவா எழுவிங்க சத்தியத்தெல்லாம் கேட்டு ஆமென் இனிமே பாவம் செய்ய மாட்டேன் எல்லாம் சொல்லிட்டு தான் உள்ள வருவான். தொட்டிக்குள்ள இறங்குனதும் பார்த்தா எல்லாம் ஆடும். Until then he would make a confession and say that he will no more sin. With the determination he will get in, but when he gets into the tank he will be shaking. ஒரு ட்ரிப் பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள 7-8 பிரதர்ஸ் 7-8 சிஸ்டர்ஸ் இறங்கி விட்டுருக்காரு, வரிசையா குடுக்க போறாரு. இவரும் தண்ணிக்குள்ள இறங்கியாச்சு. ஒரு 4-5 சகோதரி 4-5 பிரதர்ஸ் ஆடுறான். 7 or 8 brothers were got into the tank and he also went inside and 4-5 brothers and sisters were dancing. எல்லாம் ஆடுது. They were all shaking like that. நாங்க இவர் என்ன பண்ண போறாரு எல்லாம் ஆடுறானேனா அவரு கரெக்ட் சரியான நேரத்துல வந்துட்டீங்க, இப்ப நான் குடுக்க போறேன், அதுக்கு முன்னால ஆடி முடிச்சிரணும். And he said, "It's good that you come at the right time. I'm going to give baptism. You should dance before that and finish." ஏன்னா ஞானஸ்நானம் எடுத்துட்டா இவன் மேல உனக்கு என்ன கிடையாது, இவன் மேல உனக்கு என்ன கிடையாது, பவர் கிடையாது, அதிகாரம் கிடையாது. Because after he takes the baptism, you have no control about him or her. அது சொல்லுது, ஆமா அது தெரிஞ்சுதானே நான் ஆடிட்டு இருக்கேன். And that spirit is saying, knowing only I am shaking like this. அவ்வளவுதான் அதுக்கு டைம். And that's the time. ஆடுது பாருங்க, என்ன ஆட்டம் ஆடுது. And you should see how it was shaking like that. வேகம் முடிஞ்ச உடனே ரைட் போயிட்டா ரைட், அது பிறகு ஞானஸ்நானம். After its speed had gone, he said, "You gone," and now he baptized. இப்ப நம்ம பாதி ஆளுகளுக்கு அப்படி கொடுக்காதனால இங்க வந்து திருப்பி ஆடுறான் சபையில. Because half the people are not given baptism like this, they are again rolling about in the church. இப்ப வேற மாதிரி ஆடுது. Now they are dancing differently. முடியவரிச்சு போட்டு ஆடுறதுல குடும்பத்தை போட்டு ஆடுறான். Now not putting out their head, they are not dancing, but they were dancing in the சபையில families. குழப்பம் பண்ணி ஆடுறான். And causing confusion in the church and dancing. வீட்டை போட்டு ஆடுறான். And shaking the families. இவங்க கேக்குறாங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்களே, சபைக்கு போயிட்டாங்களே, ஐயோ அது போகவில்லை. Now they ask, they are taken baptism, they gone to the church, that spirit is not gone. இன்னைக்கு अनेகருக்குள்ள இது கடந்து போராடுது. Today this spirit is striving many of them. உன் நீதி ஒரு வெளிச்சம். Your righteousness is a light. சரியான அபிஷேகம் பெற்றீனா இந்த ஆவிலாம் ஓடியே போய்டும். If you receive right baptism, the spirit will flee. ஒரு ஆவி தான் உனக்குள்ள இருக்க முடியும், ஏழு ஆவி இருக்க முடியாது. Only one spirit can reside in you, not 7. அசுத்த ஆவி போய்ட்டா பரிசுத்த ஆவி வந்துரும். When the unclean spirit goes, the Holy Spirit will come. தயவு செய்து நாம் இந்த நாட்களிலே நம்முடைய நீதி வெளிச்சம் என்பதை மறந்து விடக் கூடாது. You should not please forget that your righteousness is a light. ஒவ்வொரு ஸ்டெப்பா நீ வர வெளிச்சத்திலே நீ அடி எடுத்து வைத்துக் கொண்டே வருகிறாய். Every step you go ahead, you are going ahead in your light. வேதம் சொல்கிறது அவருடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். That is why the word of God says we see light in அவருடைய the light. வெளிச்சத்தில் இன்னும் நம்ம வெளிச்சத்தை காண்கிறோம். We see light in thy light. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்து அவருடைய முகத்தின் வெளிச்சம். Nextly, light on his face. 89ஆம் சங்கீதத்தை பார்க்கும் பொழுது When we read 89th Psalm, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said there? 81ல நான் பார்க்கும் பொழுது Psalm 81. 89:5 உம்முடைய முகத்தின் வெளிச்சம் என்று ஒரு வசனம் உண்டு. Psalm 89. 89:15. Verse 15.
அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What it is said there? கம்பீர சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். Blessed is the people that know the joyful sound. அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். They shall walk in the light of their countenance. ஆண்டவருடைய முகத்தின் அந்த வெளிச்சம் இருக்கிறது. In the light, on the countenance of God is the light. ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சத்துல நம்ம நடக்கணும். We should walk in the light of his face. அப்படினா என்ன அர்த்தம்? What does this mean? ஆண்டவருக்கு முன்பாக நீ இருந்து உன்னுடைய வாழ்க்கையை அமைக்கணும். You should establish your life before the Lord. அதனால 99 வயதிலே ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசும்பொழுது எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எப்படி இரு? உண்மை உத்தமனாயிரு. That is why when Abraham was 99 years old, he said, you walk before me and be thou upright. கர்த்தருக்கு முன்பாக நீ இருந்தா அந்த வெளிச்சத்திலேயே நீ கடந்து போயிட்டே இருக்கலாம். If we be before the Lord, then we can cross through in that light itself. அவருடைய முகத்தின் வெளிச்சம். The light of his countenance. அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்கிறது. The light of his countenance is shining in our hearts. அதனால தான் இவன் சொல்றான், கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பும். That is why he said, Lord, send thy light. ஆண்டவருடைய வெளிச்சம் வரும்பொழுது நாம் இந்த பாதையில போயிட்டே இருப்போம். When the light of the Lord comes, we will go through this path. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தாவே வெளிச்சத்தை அனுப்பும் என்று கேட்க போகிறீர்கள்? Therefore, how many of you this morning is going to ask God to send the light upon you? 119ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது When we read in Psalm 119, 105ஆம் வசனத்திலே Psalm 105, உம்முடைய fifth verse, வசனமே வெளிச்சம். thy word is a light. ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு வெளிச்சம். The word of God is a light. அப்படினா நம்ம கையில ஒரு பைபிள் இருக்கு, அது எவ்வளவு பெரிய வெளிச்சமானது? Then we have the word of God in our hands, how much of light it ஒவ்வொரு is. வசனமும் ஒரு வெளிச்சம். Every word is a light. அந்த வசனமே வெளிச்சம். That word itself is a light. வேதமே விளக்கு, வசனமே கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். The command is the lamp and the word is the light. நீதிமொழிகள் 6:23 நாம் அதை பார்க்க முடியும். Proverbs 6:23 we can read this. நம்முடைய கர்த்தருடைய வசனம் தான் உனக்கு வெளிச்சம். The word of God is a light to us. நீங்க பாருங்க, ஒரு வசனம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சதுன்னா அவன் காலத்துக்கு அதை எழுதி வச்சிருப்பான். If man gets a word, then he will keep that verse all the days of life. நான் இந்த மார்க்கத்துல புதிதாக வந்தேன். I came newly to this religion. எனக்கு வேதம் அதிகமாக தெரியாது. I did not know the word of God more. பைபிள்ல எத்தனை அதிகாரம் தெரியாது. I did not know how many chapters in the word of God. ஆகமம் தெரியாது. I did not know how many books were there. ஆனா ஆண்டவருக்குள்ள நான் வந்தேன். But I came into God. அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். And the Lord began to speak to me. ஆனா எனக்கு வசனங்களே தெரியாது. But I did not know any verse. அப்படி ஒரு காலம். That was a time. ஒரு நியூ இயர்ல நான் உட்கார்ந்திருந்தேன். And I was sitting in a new year. ஒரு சின்ன டைரி வச்சிருந்தேன். I had a small diary. கண்டினியூவா கர்த்தர் பேசிக்கிட்டே இருந்தார். And the Lord kept speaking continuously. ஆனா ஒண்ணு எனக்கு என்ன பேசுறாருன்னு மட்டும் எனக்கு புரியுதே தவிர அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. I could understand that he's speaking something, I do not know where the location is. சம்பந்தமில்லாம பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா பட் தெரிஞ்ச வரைக்கும் நான் எழுதி வச்சுக்கிட்டே வந்தேன். It seems that he's speaking not without any continuance, but as far as I knew, I was keeping on writing. திரும்ப வீட்ல வந்து என் சிஸ்டர் சண்டே ஸ்கூல் படிச்சாண்டா அவட்ட வந்து கேட்டேன். After that my sister had studied Sunday school. I came and asked her, ஆண்டவர் உன்கிட்ட பேசினாரா சொல்லுன்னு சொன்னா. Did the Lord speak to you? முதல்ல இந்த வசனம் இப்படி ஒரு வசனம் இருக்கான்னு உனக்கு தெரியுமா அத சொல்லுன்னு. Firstly I asked her, do you know that there is a verse like this? அவளுக்கு தெரியாது. She did not know. எனக்கும் தெரியாது. I too didn't know. கொஞ்ச நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன் நான். Only after some days I found it out. அதுதான் என்னுடைய அழைப்பாக நான் எழுதிட்டு ஊழியத்துக்கு வந்தேன். And that was my calling, and saying so I came to ministry. எப்பமோ நான் வந்த புதுசுல கர்த்தர் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை தான், உனக்கு என்ன அழைப்பு ஊழியத்துக்கு அப்படினாங்க. கர்த்தர் உன்கிட்ட பேசியிருக்கார். என்ன அழைப்பு? என்ற விவரம் தெரியாத நேரத்துல என்கிட்ட பேசினதான் என்னுடைய அழைப்புன்னு எழுதுறேன். The words which the Lord spoke in a time when I was ignorant, when I came newly, that was my calling, and of that calling சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தை. It was a word which had no relevance at all. எனக்கு அப்போதைக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. I did not know the head or tail of that verse. சம்பந்தமே இல்லாம. It was without any relevance. 81 82 83 தெரியல. I did not know if it was an 81 or 82 or 83. திடீர்னு அன்னைக்கு அந்த கூட்டத்துல பேசுறார். Suddenly the Lord spoke to me that day. ஒரே வார்த்தை. One word. பல வார்த்தைகள் வந்துட்டே இருக்கு, நான் ஃபுல்லா ரெண்டு பக்கம் எழுதிட்டே வரேன். And many verses came and I was writing two sides. அதுல ஒரு வேர்ட். Of it was one word. சாப்பாத்தின் குமாரனே. You son of Saphat. அப்படினு ஒரு வார்த்தை. That was the word. இவன் யாரு? சாப்பாத்து. இவனுக்கு மகன் யாரு? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. I did not know who is Zarephath and who is the son. சம்பந்தமே இல்லாம நான் ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கேன். நான் பைபிள் படிச்சதே கிடையாது. ராஜாக்களின் புத்தகம் எங்க இருக்குன்னே தெரியாது. I had not read the word of God. I do not know where the book of Kings was. யாரோ ஒரு பைபிள் கொடுத்திருந்தாங்க. And somebody has given me the Bible. நான் புதுசா உள்ள வந்திருக்கேன். I came newly inside. ஆனா கர்த்தர் பேச ஆரம்பிச்ச உடனே ஒருத்தங்க சொன்னாங்க எழுதி வையே. And when the Lord began to speak, somebody said, you write and keep. அது பிற்காலத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். It will be useful for you in the latter days. அப்படினு சொன்னாங்க. That they said. நான் இங்க வந்து உட்கார்ந்திருந்தா. And I came and sat. எல்லாம் புது வருஷத்துல பழைய வருஷத்துல ஆவி நிறைஞ்சு குதிச்சிட்டு இருக்கா. நானும் ஆவி நிறையிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு ஆண்டவரேன்னு இருந்தா இந்த வார்த்தை வருது. இது என்னது? சாப்பாத்தின் குமாரன். அப்படினா அவன் எங்க இருக்கான்? பைபிள்ல எங்க இருக்கானே தெரியாது. இனிமே அவன் எங்க இருப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
All of them was filling in the spirit. When I came for the new year, I could not get fill in the spirit, but the Lord was speaking to me that the son of Zarephath, I don't know where the location is. சாப்பாத் சாரிபாத் இல்ல சாப்பாத் சாப்பாத்தின் குமாரன். Yes, sir. கர்த்தருடைய ஒருவேளை இங்கிலீஷ் அப்படி இருக்கா? சரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கடைசில பாத்தீங்கன்னா கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. The Lord called me for ministry. அப்ப எல்லாரும் ஆடு மேய்ச்ச மாதிரி சொப்பனம் பார்த்தேன், மீன் பிடிச்ச மாதிரி சொப்பனம் பார்த்தேன், லூக்கா 1:20 4:27 இதெல்லாமோ சொல்லிட்டு இருந்தாங்க. And some of them said that I had seen a vision like this. I saw as them grazing the sheep and was catching fish. அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த ஊழியத்திற்கு இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுவது இல்லை. Except to be called like Aaron, no person is being ordained for this ministry. என்னைய கேட்டாங்க உனக்கு என்ன அழைப்புன்னு. And they asked me as to what my calling was. என்னைய கூப்பிட்டார், சாப்பாத்தின் குமாரன் கூப்பிட்டார், நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். I said, he called me as the son of Zarephath and I came. அவ்வளவுதான், ஓகே ஆயிடுச்சு. And that was all right. எதுக்கு இத சொல்றேன்னு சொன்னா, why I say this அந்த is, வார்த்தை தான் என்னை இன்னைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டே போகுது. it was that word which is leading me until this day. எல்லாரும் அழைப்பை நினைவு கூறுங்கள்னா எனக்கு இதுதான் வரும். When all of them are asked to reckon by their calling, I will get this in என்னைக்கு mind. கூப்பிட்டாரோ அன்னையில இருந்து இந்த சத்தம் அப்படியே இருக்கு காதுக்குள்ள. From the day he has called me, this sound is resounding my ears. அன்னையில இருந்து நான் நேத்தா போன வாரமா அப்ப கூட ஜெபிக்கும்போது கர்த்தாவே இப்படி எல்லாம் கூப்பிட்டீங்கல்ல, இதானே என்னுடைய அழைப்பு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி என்னைய ஊழியமும் செய்ய வைங்க, ஜீவிக்கவும் வைங்க. Even yesterday I was saying that as the Lord has called me, even so you should make me to live a life and do the ministry. அதுதான் அந்த ஒரு வார்த்தை தான். It was just one word. அந்த வசனம் தான் வெளிச்சம். That word is a light. ஆண்டவருடைய வார்த்தை தான் வெளிச்சம். That word is a light. அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டே இந்த உலகத்துல நித்தியம் வரைக்கும் போயிடலாம். Holding on to that one word, we can go on until eternity. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, And when the psalmist says like this, பைபிள்ல எவ்வளவு வசனங்கள் இருக்கு சுவாமி, there are many verses in the word of God, பட் என்னை நம்ப பண்ணின ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்றான். but I know a word which made me to believe. எத்தனையோ வசனங்கள் இருக்கு பைபிள்ல, ஆனா என்னை நம்ப பண்ணின வசனம் ஒன்னு இருக்கு. There are many verses in the word of God, but there is one word which made me to believe. 119 சங்கீதம் 49 வசனத்தை பார்க்கும் பொழுது, Psalm 119 verse 49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். And the word which you had made me to believe, you remember that word. இந்த பைபிள்ல எவ்வளவோ ஆழமான அருமையான வார்த்தைகள் இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஆனா உனக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, அதுதான் உன்னுடைய ஜீவன், அதுதான் உன்னுடைய பாதையின் வெளிச்சம். There are many verses in the word of God, many promises too, but there is a word which is spoken to you and that is your life. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். Like this, each of them will have a personal experience. அப்படி இல்லன்னா நீங்க அதை கேட்டு பயிற்சிவீங்க. If you have not received, you ask and practice it. அதனால தான் நான் எல்லா வியாதியஸ்தர்கள் பிரச்சனையில போறவங்களுக்கு எல்லாம் நான் பார்த்து சொல்றது, ஒரு வார்த்தையை கர்த்தர்ட்ட இருந்து கேளு. That is why I ask the people who are going through problems and those who are sick, you ask a word from the Lord. ஒரு வார்த்தை கேளு. You ask it from the Lord. அந்த ஒரு வார்த்தை உன்னை ஜீவனுள்ள நாளெல்லாம் நடத்தும். That one word will leave you all the days of your life. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. Because there's a great power in it. உம்முடைய வேதமே வெளிச்சம், வசனமே வெளிச்சம். Thy word is a light and the word of God is a light. ஒரு வார்த்தை, The one word. ஒரே ஒரு வார்த்தையில எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? By one word has many of them saved. ஒரே ஒரு வார்த்தையில எத்தனை பேர் குடும்பங்கள் மீட்கப்பட்டிருக்கு தெரியுமா? By one word how many families have been redeemed? ஒரே வார்த்தை ஒரு மனிதனை கோடீஸ்வரனாய் மாற்றுகிறார். One word had made a man as a millionaire. ஒரே ஒரு வார்த்தை ஒருவனை ஊழியக்காரனாக சீயோனாய் மாற்றுகிறார். One word is making one person as Zion, as a servant of God. மீன் பிடிச்சவனே ஒரே ஒரு வார்த்தை, நான் எனக்கு பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன், அவ்வளவுதான். அந்த வார்த்தை தான் அவனுக்கு வெளிச்சம், அவனை அப்போஸ்தலனாக மாற்றி விட்டது. Those who were fishing, the Lord said, come behind me, I will make you fishers of men. That one word came back them to follow him. அதனால தான் இவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய வேதத்தை அனுப்பு, அந்த வெளிச்சத்தை அனுப்புங்க சுவாமி. That is why he says, Lord, you send thy word, thy light. உம்முடைய வசனத்தை அனுப்புங்க ஆண்டவரே. Send out thy word. உம்முடைய நீதியை அனுப்புங்க ஆண்டவரே. Send the righteousness. உம்முடைய அக்கினி ஸ்தம்பத்தை எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே. Send the pillar of fire, Lord. அந்த குத்து விளக்கு எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. Let that candlestick give me light. உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலேயே நான் நடந்து போயிட்டே இருப்பேன். Let me walk in the light of thy countenance. ஒரு தகப்பன் ஒரு வெளிச்சத்தை கையில வைத்துக் கொண்டு போனால் அந்த பிள்ளையை தூக்கி வச்சிருந்தானா இந்த வெளிச்சத்திலேயே இந்த பிள்ளை என்ன செய்யும், அந்த இடத்தை கடந்து போய் விடுகிறது. If the father is having a light and carrying his child, then the child is also crossing through the darkness with that light. தானியேலை பத்தி அந்த ராஜா சொல்றான், வெளிச்சம் உனக்குள் இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். When that king is saying about Daniel that there is light in him. அந்த வெளிச்சமே இவனுக்குள்ள வந்துருச்சான். Because that light came into him. தானியேல் 5:14 வசனத்தை பார்க்கும் பொழுது, Daniel chapter 5 verse 14. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டு என்றும் வெளிச்சமும் புத்தியும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்று நான் கேள்விப்பட்டேன். I have heard that the spirit of God is in thee, and that light and understanding and excellent wisdom is found in thee. எப்படிப்பட்ட ஒரு தெளிவான வார்த்தையை சொல்றான் பாத்தீங்களா? See what a clear word he utters. உனக்குள்ளே வெளிச்சம் உண்டு என்று நான் கேள்விப்பட்டேன். I heard that there is light in you. அந்த வெளிச்சத்தினால நீ என்ன செய்கிறாய்? What do you do by thy light? கருகலானவைகளை நீ தெளிவிக்கிறாய். You are able to show the interpretation of dark things. நமக்குள்ள வெளிச்சத்தின் ஆவி இருக்கா?
Do we have the spirit of light? நமக்குள்ள வெளிச்சத்தின் ஆவி இருந்தால் If we have the spirit of light, நாம் இந்த பாதையில ஒரு விலையேற பெற்றவர்களாய் மாறுவோம். then we will become precious in this path. அந்த வெளிச்சம் என்ன செய்தது? What did the light do? தானியேலை தேசத்திலே மூன்றாவது நபராக உயர்த்தியது. It lifted up Daniel to the third person in that place. கர்த்தர் அவனை உயர்த்தினதுக்கு காரணங்கள் இங்க தெளிவாக சொல்லி இருக்கிறது. The clear reasons for the Lord to lift him up is cited here. வேதம் இன்னொரு பகுதியில சொல்லும் பொழுது, when the word of God says in another interpretation, தானியேல் 5:11 பார்க்கும் பொழுது, in Daniel 5:11, அவனுக்குள் பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது. in him is the spirit of the holy gods. அவனுக்குள்ள வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கொத்த ஞானமும் காணப்படுகிறது. In him is the light and understanding and excellent wisdom. எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. What a clear word is said about him. அவனுக்குள் வெளிச்சம். In him is light. அந்த வெளிச்சம் தான் அவனை நடத்தி அந்த கல்தேயருடைய தேசத்திலே அவனை மூன்றாவது ஸ்தானத்திலே உயர்த்தினது. It was that light which led him and lifted him up to the third position in the land of Hades. அடிமையை அரசால கொண்டு வந்தது இந்த வெளிச்சம். It is the person who is a slave he was brought into the kingship was this light. ஒரு வாலிபனை பிரதிஷ்டையுள்ளவனாய் பாதுகாத்தது இந்த வெளிச்சம். It is a young lad who is preserved in his consecration is this ஒரு light. வாலிபனை மாம்சமாய் இருக்கிறோடு வாசம் பண்ணாமல் பரிசுத்தமாய் பாதுகாத்தது இந்த வெளிச்சம். A young person to preserve himself that he might be holy in this life was this light. அவன் மாம்சத்திலே வாசம் பண்ணாத தேவனைப் போல வாழ்ந்தான். He lived as a God who was living without within flesh. அப்படினால் தான் தாவீது கேட்கிறான், கர்த்தாவே வெளிச்சத்தை எனக்கு அனுப்பு. That is why David asked God, send me the light. அது இந்த இருள் சூழ்ந்த இந்த உலக பாதையிலே, இந்த நெருக்கமான இந்த விசுவாச பாதையிலே, இந்த பரிசுத்தத்தின் பாதையிலே அவைகள் என்னை நடத்தட்டும். In this life of darkness, in the life of problems, in this faith life, let that lead me. உம்முடைய அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து நீரே என்னை நடத்தும். From thy pillar of fire you lead me. இந்த குத்துவிளக்கு வெளிச்சம் கொடுக்கிற இந்த குத்துவிளக்கு, இந்த சபை, இந்த ஊழியர்கள் என்னை நடத்தட்டும். From the candlestick which is the church, the servants of God, let them lead me. இந்த ஞானசான இந்த அபிஷேகம் என்னை நடத்தட்டும். Let this baptism and anointing lead me. உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நான் நடக்கட்டும். Let me walk in the light of the உம்முடைய countenance. வசனத்தின் வெளிச்சத்திலே நான் நடக்கட்டும். Let me walk in the light of the word. ஏசாயா Isaiah 51 அதிகாரம் chapter 51 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 4, என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக நான் ஸ்தாபிப்பேன். I have established my judgment to be a light to the people. அதாவது என் பிரமாணம் அது வெளிச்சமாக ஸ்தாபிக்கப்படும். The law is established as the light. சபைக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. There is a law to the church. பழைய ஏற்பாட்டில் அதுக்கு பெயர் நியாய பிரமாணம். In the Old Testament it was the law. ஆனா புதிய ஏற்பாட்டில் அது உபதேசம். But in the New Testament it's the doctrine. பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணம், புதிய ஏற்பாட்டில் உபதேசம். The law in the Old Testament and doctrine in the New Testament. அதுதான் சபைக்கு உள்ளதான சட்டம். That is the law to the church. உபதேசம் தான் சட்டம். That is the law, doctrine is the law. பிரமாணம் தான் வெளிச்சம். அந்த பிரமாணத்தை தான் உன்னை நடத்தணும். And law is the light and that law should lead you. எப்படியும் வாழலாம் அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும். Not to say however you want you can live, but you should live like this. ரோமர் 6:17 பார்க்கும் பொழுது, And we read in Romans 6:17. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். But that you have obeyed to the doctrine which is delivered unto you, thanks be to God. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டில் உபதேசம் தான் சட்டம். In the Old Testament is the law, New Testament is the doctrine. அந்த உபதேச சட்டம், அதுதான் பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Therefore we have to obey to these laws. பிரமாணத்தை மீறுவது பாவம். Transgressing the law is sin. நம்ம சபைக்குன்னு, நம்முடைய உபதேசத்துக்குன்னு, நம்முடைய சத்தியத்துக்குன்னு ஒரு பிரமாணம் அல்ல, வேதத்தின் அடிப்படையில ஒரு பிரமாணம் இருக்கிறது. It's not a law according to for our own church alone, but under the aspect of the word of God there is a doctrine. பெந்தெகோஸ்தே சபைக்கு அப்படின்னு ஒரு பிரமாணம், உபதேசம், சட்டம்னு ஒன்னு தனியா பைபிள்ல எங்க எழுதி வைக்கல. There is no law or doctrine which is written only for the Pentecostal church in the word of God. ஆனா அப்போஸ்தல உபதேசம்னு ஒன்னு எழுதி வச்சிருக்காங்க. But there is an apostolic doctrine. அது பைபிள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. That is clearly spoken in the word of God. அந்த பிரமாணத்துல தான் நம்ம நிக்கணும். We shall stand in that doctrine. அதுதான் சட்டம். That is the law. ஒருவன் சட்டத்தின்படி யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படாது. Why if one is not fighting according to the law, he cannot be crowned. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல பாருங்க. You see in the sports. அங்க அந்த ட்ராக்ல நீங்க கால் வச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. If you place your leg in the track, it's over. அந்த சொல்றதுக்கு முன்னால நீங்க காலை வச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. If you should place your feet before it is commanded, it's gone. உனக்கு திறமை இருக்கு, அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, ஜெயிக்க கூடிய சக்தி இருக்கு. ஆனா ட்ராக் மாறிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. You might have talents, wisdom and power and the power to overcome, but if you cross the track, it's gone. அதுக்கு நீ யாரையும் குறை சொல்ல முடியாது. For that you cannot blame anyone. அதுபோல like this. இந்த பெந்தெகோஸ்தே வாழ்க்கை வாழ்கிறதுக்குன்னு அப்போஸ்தல உபதேசம் இருக்கு. இதுதான் வெளிச்சம். இதுல தான் நீ கரெக்ட்டா நடக்கணும். There is apostolic doctrine which is given to you to walk in this Pentecostal life, and that is the light. You should walk in it. தாவீது கேக்குறான், ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பும். Now David asked God, send your light. அந்த வெளிச்சம் என்னை நடத்தட்டும். That light let it lead me. அடுத்து இரண்டாவது அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? Nextly the word which he says is, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தையும்
எனக்கு அனுப்பி அருளும். Lord, you send out thy truth. அப்படின்னு என்ன அர்த்தம்? What does this mean? முதலாவது இருள் இருந்ததனால வெளிச்சம் கேட்டான். Firstly, because there was darkness, he asked for light. இரண்டாவது அவன் சத்தியத்தை கேக்குறான். Nextly, he is asking for truth. சத்தியம்னா என்ன? What is truth? சத்தியம்னா பிராமிஸ் பண்றதா? Is it a promise? சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்படி அந்த சத்தியம் அல்ல. That is not that promise. இது உபதேசத்தின் ஆழத்தை காண்பிக்கிறது. This shows the depth of doctrine. இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தையின் ஆழத்தை காண்பிக்கிறது. This shows the doctrine of the word of God. ஏனென்றால் அவனுக்கு பல சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார். Because he was hearing many voices. பல மனித சத்தங்கள் எல்லாம் கேட்டுட்டான். He was hearing the voices of men. பல துருபதேசங்கள் எல்லாம் கேட்டுட்டான். Many erroneous doctrines he heard. பிசாசின் சத்தத்தை எல்லாம் அவன் கேட்டுட்டான். He heard the voice of Satan. இன்னைக்கு கூட अनेகர் பிசாசின் சத்தத்தை கேக்குறாங்க. Even today many of them are hearing the voice of Satan. என் காதுல ஏதோ ஒரு சத்தம் உண்டாகுது. I hear some voice in my ears. என் மனதுல ஏதோ ஒன்னு தோணுது. There is something appearing in my mind. என் இதயத்துல ஏதோ ஒன்னு தோணுது. Something is appearing in my heart. நம்ம பேசுற பிரசங்கத்தை அப்படியே அவன் டைவர்ட் பண்ணுவான். He is diverting the message what we preach. ஃபர்ஸ்ட் பிசாசினுடைய ஃபர்ஸ்ட் தந்திரத்தை உங்களுக்கு சொல்றேன். I will tell you the first the device of the devil. முதல் சாத்தான் பண்ண முதல் வம்பு செய்யற வேலை என்னன்னு சொல்றேன். I will tell you the first cause which the Satan has done. தேவனுடைய வார்த்தைக்கு மாறான வார்த்தை சொல்றதுதான் பிசாசுனுடைய வேலை. Preaching another thing contrary to the word of God is the work of Satan. புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். You shall die on the day when you shall eat of this fruit. கொஞ்சம் கஷ்டம்தான். This is hard. முதல் மனுஷனை அழகாக சிருஷ்டித்து தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் அவனை அழகாக சிருஷ்டிச்சு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்படி? வெட்டு 1 துண்டு 2 அப்படிதான் கொடுத்தாரு. He has created man beautifully in his likeness and image, and first condition which he has laid is that a sharp sword which will break into two. அது அவனுக்கு வித்தியாசமான ஒரு பிரசங்கம். And that was a different preaching to him. அடுத்த ஒரு பிரசங்கம் கேக்குறான். Nextly he heard a message. தேவன் உங்களிடத்தில் ஏதாவது பேசினது உண்டோ? Is there anything which the Lord has spoken to you? இது அடுத்த பிரசங்கத்துக்கு வந்துட்டான். And the other person has come to his message. புது பாஸ்டர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வந்துட்டாரு. A new pastor came in Genesis chapter 3. 2ஆம் அதிகாரத்துல தேவன் ஒரு பிரீச்சர். And in the second chapter God was a preacher. 3வது வசனத்துல அடுத்த பிரீச்சர் வராரு. And in third verse came another preacher. ஏதாவது கர்த்தர் சொன்னது உண்டோ? Is there anything which the Lord has commanded you? உடனே அவட்ட பேசியாச்சு. Immediately he spoke. ஆம், தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், சாகாதபடிக்கு இதை புசிக்கவும் வேண்டாம், தொடவும் வேண்டாம் என்று அவர் சொன்னார். Yes, ye shall eat of all the fruit of the garden, but that ye might not die, you should not eat of this fruit, they said. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இவன் ஸ்டார்ட் பண்ணா, நீங்கள் சாவதே இல்லை. In chapter 3 verse 4 he said, his preaching that he shall not die. அவங்களுக்கு ஆன்மீகம், மாம்சம் ஒண்ணுமே தெரியாத ஒரு காலம். They did not know what is divinity or what is flesh. அவன் சொன்னா நீங்க சாப்பிட்டு பாருங்க, நீங்க சாக மாட்டீங்க. And he said, you eat of this fruit for you shall not die. ஆனா யார மாதிரி மாறிடுவீங்க? அடுத்து நீ தேவன மாதிரி இருந்து அப்படி வானத்துல இருந்து இறங்கி வருவேன்னாம். And nextly you will become as gods and come down from heaven. எது நல்லா இருக்கு பிரசங்கம்? Which preaching is good? எந்த பிரசங்கம் நல்லா இருக்கு? Which preaching is nice? ஒரு அம்மா நான் சென்னையில ஊழியம் செய்யும்போது One mother, when I was ministering in Chennai, ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேன். I went to her house one day. அவங்க ரொம்ப துக்கத்துல இருந்தாங்க. She was in great sorrow. ஏமான்னு கேட்டேன். I asked why. வாரம் நல்லாதான பிரசங்கம் பண்ணீங்க, இந்த வாரம் ஏன் இப்படி டஃப்பா பேசிட்டீங்கன்னு. Every week you preach very beautifully, but why did you speak so toughly this week? வாரம் நல்ல ஆசீர்வாதமா வந்தேன், இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு அழுகையும் கண்ணீருமா போயிடுச்சு. Every week I came with blessing, but this week became tears for me. அப்பதான் நான் யோசிச்சேன், ஓ இந்த வாரம் என்ன பிரசங்கம். Then I thought as to what message it was this week. நெகேமியா சொன்னா 100 வட்டி வாங்கினால் அவனை கர்த்தர் இந்த துண்டை உதறுவது போல உதறி போட கடவர்னு நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். Nehemiah said that if one who is getting usury for as 1% for 100%, then he will be cut off like this I preached. வட்டிக்கு வாங்குனேன்னா கர்த்தர் உன்னை உதறிடுவாருன்னு சொன்னேன். அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா வட்டி கொடுத்துட்டு இருக்கு. If you get for usury, then you will be destroyed. That is what I preached, and because she was getting that usury, it was the problem with her. அப்ப நான் என்ன சொல்றது, வட்டிக்கு வாங்கினாலும் நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ வட்டிக்கு கொடுப்பாய், வட்டி வாங்கி கொண்டே இருப்பாய் அப்படி நான் புதுசா ஏதாவது வசனம் எழுத முடியுமா? And should I say that you will be blessed if you get for interest and you keep on getting that usury? Can I write a verse like this? நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and see. நம்ம ஆளுங்கள யாராவது வட்டி கட்டி கொடுக்குறீங்களா? Is any of them giving interest like this? ஏன் தெரியல, பிரசங்கம் ட்ராக்ட் மாதிரி வட்டிக்கு வருது. And I do not know why this message is coming to this interest. அப்படிலாம் நீங்க செய்ய கூடாது. You should not do like this. நீங்க சொல்லுவீங்க 1 பைசா, எல்லா இடத்துலயும் 2 பைசா 3 பைசா 10 பைசா, நான் ஒரே 1 பைசா 1 பைசா வாங்குனவன தான் உதறி போடுவேன்னு சொல்றாரு. 10 பைசா வாங்குனவன இருக்கவே வைக்க மாட்டேன்னு சொல்றாரு. You would say that I am getting only for 1 paise, the other places they are getting for 5 paise and 2 paise and so on, but for 1 paise he will destroy you, he says. நல்லா கவனிச்சுக்கோங்க சத்தியங்கள் எல்லாம்.
You just hearken to this truth like carefully. குறைஞ்சு வாங்குனேன் கூடி வாங்குனேன்லாம் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. If you say that you got only for less or more, then it's gone. நெகேமியா 5:11 13 நீங்க இத படிக்கலாம். In Nehemiah chapter 5 verse 13 you can see this. 101 விதமாக அவர்களிடத்தில் தண்டி விடுகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். I said that you can take from her and give to her that which you got out for 1 out of the 100. அப்படி கீழ்ப்படியாதவர்கள் 13ஆம் வசனத்திலே அவன் சம்பாத்தியத்திலிருந்து அவன் வீட்டிலும் எந்த மனிதனையும் இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலிருந்து தேவன் உதறி போட கடவர் என்று சொன்னேன். அவர்கள் எல்லாரும் அப்படியே ஆமென் என்று சொன்னார்கள். And in verse 13 he says that anyone who is not fulfilling this promise he shall be shaken out and shall be emptied, and everyone said amen. உடனே நம்மால் வரான் புதிய ஏற்பாட்டுக்கு. Immediately our New Testament comes. இயேசு ஒருத்தன் சொன்னாரு, என்னுடைய பணத்தை நீ காசு கடைக்காரனுக்கு கொடுத்திருந்தால் நான் வந்து வட்டியோட வாங்கிக் கொள்வேன்னு சொன்னாரே. அப்ப இயேசுவே வட்டி வாங்கலாம்னு சொன்னாருன்னு சொன்னார். Jesus said in a parable that if you should go and give it to the money exchanges, then I will get it in usury. Then Jesus himself asked to give usury. நீ உன் பணத்தை சேவ் பண்ணி வைக்கலாம், அதுக்கு கவர்மெண்ட் கொடுத்தானா பேங்க் கொடுத்தா வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு நீ போய் ஃபைனான்ஸ்ல போட்டு மொத்தமா தூக்கிட்டு போயிடுவான். You can save your money if the bank interest is given to you. You can get this, but totally don't give it into the finance. அதை விட்டுட்டு leaving that, விசுவாசிகளுக்கே வட்டி கொடுத்துட்டு நீ ஏமாத்திட்டு அலைய கூடாது. Giving the interest to the believers, you should not cheat around. அவங்க சொல்றாங்க வட்டின்னு சொன்னாங்க அவன் பயத்தோட திரும்பி கொடுக்கறான், இல்லன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடுறான் அப்படிங்கறான். And they say only if you say it's for interest, then he is with fear getting that money, or is saying praise the Lord and going. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? கைமாறு கருதாமல் கடன் கொடு. The word of God says you lend that you might not see in exchange. என்ன அர்த்தம்? What does that mean? கைமாறு கருதாம கடன் கொடுனா என்ன அர்த்தம்? Not expecting திரும்ப வருமென்று எண்ணாமல் கடன் கொடு. You give you lend that you will not expect in return. இத விட்டு நீ வந்து வாசல்ல நின்னு சண்டைய போட கூடாது. எனக்கு போன வாரம் கொடுக்கறேன்னு சொன்னியே, இந்த வாரம் கொடுக்கறேன்னு சொன்னியே, 3 வாரம் அவனுக்கு தொடர்ந்து ஆரம்பிச்சினா அவன் சர்வீஸ் கிட்டே வர மாட்டான், ஓடியே விடுவான். Leaving this, you should not come and fight saying that you promised to give me last week and this week, and if you continuously fight like this for 3 weeks he will flee. விசுவாசிகள் வட்டிக்கு கொடுக்க கூடாது. Believers should not give for interest. விசுவாசிகளுக்கு கொடுக்க கூடாது. You should not give to the believers. விசுவாசிகள் கொடுக்கல் வாங்கல் வைக்க கூடாது. And to believers you should not give and take. அப்படி உனக்கு தாராள மனது இருந்தால் கொடுக்கலாம், கேட்க கூடாது. If you have a broad mind you can give but not ask back. ஒருவேளை அவன் திரும்ப கொடுத்தால் வாங்கிக் கொள்ளலாம். If he should give back in return you can receive it. அதை விட்டுட்டு அவன் கழுத்தை பிடிச்சு நெருக்க கூடாது. Leaving that you should not put his neck straight. இல்லன்னா உன்ட இல்லன்னு சொல்லிடு, இருந்துச்சுன்னா கொடுக்க முடியாதுன்னு ஓபனா சொல்லிடு. If you have, you say you give, and if otherwise you say you are not able to give in open way. இவங்க ஒரே பிளேட்ல சாப்பிடுவாங்க. They will eat in one plate. ஒரே வண்டியில போவாங்க. They will go in one vehicle. ஒரே வீட்ல போய் படுத்துக்குவாங்க. They will go sleep in one house. அப்ப பாத்தீங்கன்னா இவன் அங்க கொடுப்பான், அவன் இங்க கொடுப்பான். கடைசில பிரச்சனை வந்த உடனே அப்பதான் நம்மட்ட வரும், இவங்க எதுக்கு ஒரே பிளேட்ல சாப்பிட்டாங்கிறது தெரியும். Those days they will give and take, but when problem comes it is then we can understand that they eat in one plate. அப்படி செய்யவே கூடாது. We should never do this. எக்காரணம் முன்னிட்டு விசுவாசிகள் கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க. In no occasion should believers give an exchange with believers. நீங்க வந்து ஏதோ 4 வார்த்தையை கேட்க வரைய, அது கூட வரவிடாம உன்னை துரத்தி விட்டுருவான். He will, you are coming here to take one word, he will chase you that you may not receive this. உனக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னா நல்ல பணத்தையும் கொடுக்கணும், அதே நேரத்துல உனக்கு நல்ல விசாலமான மனதையும் கொடுக்கணும். நீ குடு, கர்த்தர் அவனை நல்ல ஆசீர்வதிக்கட்டும், உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். If the Lord will give you, then he will give you the money and also your mind to give to them. You give and the Lord will bless you more. திரும்ப கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு நீ கடன் கொடுக்க கூடாது. Do not lend with the mind that you will expect it back. கைமாத்து கொடுக்கலாம், அவங்க திரும்பி கொடுத்தா வாங்கிக்கோ, இல்லனா அதுக்கு நீ சண்டை போட்றாத. You can give an exchange, but if he is not giving back, don't fight. நான் சொல்றது உங்களுக்கு சரி என்று நீங்கள் ஆவிக்குரியவர்கள் ஒத்துக்கொள்வீர்கள். And the spiritual people will acknowledge that it's right what I am saying. பாஸ்டர் சொல்றத பார்த்தா ஏழைகளுக்கு உதவி செய்ய கூடாதுங்கறாரா அப்படி இல்ல. என் வியூவை உன் மண்டையில ஏத்திக்கணும், கரெக்ட்டா ஏத்திக்கணும். It's not to say that pastor said like this and I should not help the poor, but you should exactly take this into your mind. பிரசங்கத்தினுடைய ஆவியானுடைய வியூ என்னங்கறது நீ கண்டுபிடிக்கணும். You should understand the view of the message. கொடுங்க. You give. நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். You shall lend and not take. ஆனா அவங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க. But if they give you return, அந்த மனப்பான்மை உனக்கு இல்லையா, நீ கொடுக்காத. If you don't have that mind, don't give. அவன் 10,000 ரூபாய் கேட்டா 1000 ரூபாய் கொடுத்துட்டு சோத்ரங்கன்னு சொல்லிரு, போனா போட்டும். காந்தி கணக்குல சேர்த்துக்காத. If he is asking for 10,000, you can give 1,000 and let him go and leave it alone. விட்டுரு. And you leave it. அதுக்காக இங்க எங்கேயுமே இந்த பிரச்சனையே வரக்கூடாது.
There should no problem arising like this anywhere here. இது கடைசில வந்து பாஸ்டர்ட்ட வந்து நிக்க கூடாது, நீ ராபோஜன் எடுக்கிறது தடையா இருக்க கூடாது, தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு தடையாக அமைந்து விட கூடாது. Finally, it should not be a problem coming to the pastor and for you taking a hindrance for you to take the communion or you coming to the presence of God. நாம் இந்த நாட்கள ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கால். This is the time when we should be very careful these days. இங்கே அவன் சொல்லுகிறான், உம்முடைய சத்தியத்தை எனக்கு அனுப்பி அருளும். Here he says, Lord, send thy truth. சத்தியம் என்பது ரொம்ப முக்கியமானது. Truth is most important. அவனே கேக்குறான், ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை எனக்கு அனுப்பும். He is saying, Lord, you send your truth. வேதம் சொல்லுகிறது வசனமே சத்தியம். The word of God says that the word is truth. இந்த சத்தியத்தை ஏன் அனுப்ப சொல்லுகிறான்? Why is he asking to send this truth? ஒன்று அவனுடைய பாதை. One thing is his path. அதுக்கு வெளிச்சம் தேவை. He needs light to this. இரண்டாவது வாழ்க்கைக்கு இந்த சத்தியம் தேவை. Secondly, for his life he needs this truth. லைஃப மாத்துகிறது இந்த சத்தியம் தான். It is this truth which changes his life. பிரசங்கம் கேட்கும்போதே ஒரு பிரசங்கம் 1.5 மணி நேரம் கேக்குறீங்க இல்ல 1 மணி நேரம் கேக்குறீங்கன்னா இதுக்குள்ளேயே உனக்குள்ள ஒரு மாற்றம் சம்பவிச்சிருக்கணும். அதான் பிரசங்கம். You are hearing the message for 1.5 hours. Within this itself there should be a change in you. That is message. இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே உனக்குள்ள ஆவியில ஆத்மாவில சரீரத்தில உன்னுடைய பிசினஸ்ல எங்கெங்கெல்லாம் கரெக்ட் பண்ணணுமோ நீ கரெக்ட் பண்ணிட்டே வரணும். When you hear this message itself, you should correct yourself wherever it is needed in your body, soul and spirit and in your business too. நான் 1 மணி நேரம் விதைக்கிறேன். I am sowing for 1 hour. இல்ல 1.5 மணி நேரம் நான் விதைக்கிறேன். 1.5 hours in sowing. இந்த 1.5 மணி நேரம் விதையில அது எங்க போய் விழுதுன்னு நீ பாத்துக்கிட்டே இருக்கணும். In the sowing of 1.5 hours, you should see as to where it's going and falling. உன் லைஃப் வந்து கல்லு மாதிரி இருந்துச்சுன்னா பாறை மாதிரி இருந்துச்சுன்னா அது அங்கதான் விழும். If your life is stony like a rock, it will fall there. பட் கேட்கும்போது சிரிச்சுப்பே கேட்கும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா பட் பலன் இருக்காது. அப்படி வெயில் வரும்போது இது நெஞ்சிரும். காஞ்சி ஒண்ணு இல்லாம தீஞ்சு போயிடும். You will interestingly hear this, but it will be of no use because when the sun is waxing hot, it will become இல்ல dry. உன் ஹார்ட் வந்து வலி போல இருந்துச்சுன்னு சொன்னா, Or if there is your heart is like the way, அப்படி இருந்துச்சுன்னா இந்த விதை விழும். this seed will fall. நீ கேட்கும்போது நல்லா இருக்கும்ப அதுக்குள்ள மைண்ட் குழம்பிடும், மனசு மாறிடும். இந்த பறவைகள் வந்து எண்ணங்கள் அதை எடுத்துக்கொண்டு போய்விடும். உனக்கு சாயங்காலம் கேட்டா இன்னைக்கு என்ன பிரசங்கம்? ஆமா என்ன பிரசங்கம் என்ன போயிடுச்சு. பறவை எடுத்துட்டு போயிடுச்சு. You will say that the message is good, but because now we say that the birds are taking away and you will not realize as to what the message is by அதே நேரத்துல உன் ஹார்ட் வந்து முள்ளும் நெரிஞ்சிலும் ஒரே வேதனையும் சஞ்சலமும் குழப்பத்துல நீ உட்கார்ந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு கேட்கும்போது நல்லா இருக்குங்க. பட் இந்த முள்ளு வளர விடாது. இந்த சத்தியத்தின்படி உன்னை நிக்க விடாது. But if your heart is as the thorns and if you are being distressed by all these thorns, then this word will not be able to operate in you. ஆனா இந்த சத்தியத்தை நீ கரெக்ட்டா கேட்டினா, but you should exactly hear this word. கேட்கும்போதே சேஞ்ச். And there will be a change when you hear this. யோவான் 15:3 நீங்க பார்க்கும் பொழுது, in John 15:3, நீங்கள் கேட்ட உபதேசத்தினால் இப்பொழுதே நீங்கள் சுத்தமாகிறீர்கள். by the truth you have heard you are now clean. ஆண்டவர் தெளிவா பேசுறார். The Lord clearly speaks. அழகான வார்த்தை அது. That's a beautiful word. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். Ye are now clean through the word which I have spoken to you. கேட்கும்போதே ஒரு சேஞ்சிங் நடந்துட்டே இருக்கணும். As you hear it, there will be a change. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? மனசை ஒருமனப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே கேட்டுட்டே இருக்கணும். For that you should keep your mind on one and praise God and hear this. அபிஷேகத்தோடு கேட்டுட்டே இருக்கணும். In anointing you should hear. அந்த வார்த்தை வரும் பொழுது இந்த வார்த்தையே இந்த சத்தியத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? கேட்கும்போதே உன்னை சுத்தமாக்கும், உன் பாவத்தை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும். The tendency of this truth is it will make you clean and make you and cleanse you of your sins. உன்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும். It will recompense your sins. நீதிமொழிகள் Proverbs 16:6 பார்க்கும் பொழுது, chapter 16:6, கிருபையும் சத்தியமும் பாவத்தை நிவர்த்தி பண்ணும். and the grace and truth which will make you to recompense of your sins. நம்முடைய ஜீவியத்திலே முதலாவது இந்த சத்தியத்திலே உள்ள தன்மை என்னன்னா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். And by the mercy and truth and the sin will be purged out of us. ஒரு 4 வாரம் இந்த சர்ச்சுக்கு நீ இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது 4 விதமான குணங்கள் உனக்குள்ள இருந்து அழிக்கப்பட்டிருக்கணும். When you hear the 4 kinds of messages for 4 weeks, then 4 characters should be destroyed from you. ஒவ்வொரு நாளும் நீ தேவனுடைய வார்த்தையை கேட்க உனக்குள்ள அழிக்கப்பட வேண்டிய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அழிந்து உன்னுடைய பாவம் நிவர்த்தி ஆகிட்டே வரணும். As you hear the word of God, that which things which are not pleasing to God should be destroyed and your iniquity should be purged. அதுக்கு தான் அவன் கேக்குறான், சத்தியத்தை அனுப்பும். That is why he asked to send the truth. அவனுடைய வாழ்க்கையில பல தோல்விகள், There are many failures in his life, பல பாவங்கள், many sins, அது நிமித்தம் பல நியாய தீர்ப்புகள். and because of that many judgments. இவன் செஞ்ச தப்புனால அவன் பிள்ளை அடிபட்டுச்சு, அது கேவலமா போய் செத்து போச்சு. And for the wrong that he has done, his child died and இவன் செஞ்ச தப்புனால 70,000 பேர் செத்தாங்க. and
இவன் செய்த தவறினால் 70,000 பேர் And செத்தார்கள். because of the sin that he has done, 70,000 people died. பிரமாணத்தின்படி செயல்படாத பட்சத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவனுடைய நாட்டிலே செத்தாங்க. When he is not operating according to the law, thousands of people died in his land. பயங்கரமான பஞ்சங்கள் உண்டானது. There were many famines which occurred. அதனாலதான் அவன் சொல்றான், கர்த்தாவே சத்தியத்தை அனுப்புங்க, இந்த பாவத்தெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி விடுங்க. That is why he asked God to send the truth and purge out his sins. யோவான் 8:32 படி பார்க்கும் பொழுது In John 8:32, சத்தியம் ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறது. truth is delivering a man. ஒரு மாம்சத்துல கட்டப்பட்ட வாழ்க்கை, ஆவியில கட்டப்பட்ட வாழ்க்கை, பலவிதங்களிலே போராட்டங்களிலே சிக்கிக்கொண்ட வாழ்க்கை, இது மாறணும்னா இந்த சத்தியத்தினால தான் முடியும். The life which is entangled in sins and the life which is entangled in some many problems, if it should be delivered, it is only possible with truth. 14 வருஷம் ஆயுள் கைதியா இருக்கான். And for 14 years he was ஒரு மனுஷன் 14 வருஷம் ஆயுள் கைதியா இருக்கான்னு வெச்சுக்கங்க. he was a prisoner for 14 years. அது ஆயுள் கைதி. He was a prisoner for all his days. அவனுக்கு லைஃப், அது லைஃப்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். It was a life prisoner. ஆயுள் கைதினா 14 வருஷம் அவன் இருக்கணும் ஜெயில்ல. If it is a life prisoner, he should be there in the jail for 14 years. 14 வருஷம் கழிச்சு அவன் வெளிய வரும்போது ஒரு ஆர்டர் வரும். And after 14 years when he comes, he will have an order. விடுதலைன்னு ஒரு வார்த்தை. And there will be a word in it. அந்த வார்த்தையை பார்த்த உடனே அவனை ஜெயில்ல இருந்து வெளிய அனுப்புவாங்க. And when he is seeing that word, they will send him out of that jail. கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கும். And there will be an order from court. அவன் வெளிய வருவான். He is coming out. அதுபோல இந்த சத்தியம் உனக்கு உன்னுடைய சிறையிருப்பெல்லாம் உடைச்சு தகர்த்து உன்னை வெளிய கொண்டு வரும். Like this, the truth should remove all your prison natures and should bring you out. அதனால தான் பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Therefore the word of God says, you shall know the truth and the truth shall make you free. ஒரு சிலருக்கு இந்த சத்தியம் புரிய மாட்டேங்குது. Some of them don't understand this truth. எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியல. Or they cannot accept it. அது எப்படிங்க இது எப்படிங்கன்னு குழப்பறாங்கல்ல, அது குழம்புறது இல்ல, காரணம் அபிஷேகம் இல்லாதனால உள்ள குழப்பம். They are confused as to how this shall be and that can be, because without anointing they are not able to understand. யோவான் 16:12 இதை குறித்து இயேசு பேசும் பொழுது, When Jesus speaks about this in John 16:12, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. and there are many things which I should say to you now. ஆனால் இப்பொழுது நீங்கள் இவைகளை தாங்க மாட்டீர்கள். But you cannot endure this now. சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார். When the spirit of truth is coming, he will guide you into all the truth. பாத்தீங்களா, இதுல என்ன விளங்கிக் கொள்றோம்? From this word do we understand? இயேசு சொல்றார், ரொம்ப காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், ஏன் அப்போஸ்தலர்கள் பின்னால பரிசுத்த ஆவியின் மூலமா சொல்லுவாங்க. And Jesus says that there are many things that I should speak you, my apostles, through the Holy Spirit will speak அநேக to you. காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, ஆனால் உங்களால் தாங்க முடியாது, காரணம் உங்களுக்கு பரிசுத்த ஆவி இல்ல. There are many things which I should bear record of them now, but you don't have the Holy Spirit, therefore you will not bear. ஆனா சத்திய ஆவியாகிய வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார். அது என்ன சகல சத்தியம்? But when the spirit of truth is coming into you, he will guide you into all the truth. What's that truth? அது என்ன சகல சத்தியம்? What is all truth? அப்படினா அதுக்கு என்ன அர்த்தம்? What is that meaning? ஞானஸ்நானம் ஒரு சத்தியம். Baptism is a truth. பரிசுத்த ஆவி ஒரு சத்தியம். Holy Spirit is a truth. வேறுபாட்டின் ஜீவியம் ஒரு சத்தியம். And life of separation is a truth. விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிற ஒரு சத்தியம். And keeping the faith is a truth. பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளுகிற ஒரு சத்தியம். Keeping the consecration is a truth. பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளுகிற ஒரு சத்தியம். Keeping the life of holiness is a truth. இப்படி நீங்க வார வாரம் வாங்க, உங்களுக்கு புது புது சத்தியம் கொடுத்துட்டே இருப்போம். Like this you come every week and new truths will be given to you. கர்த்தருடைய வேதத்துல நம்ம பிரசங்கம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லவே முடியாது. In the word of God we cannot say that you have preached everything. ஒரே வார்த்தையில ஒரு வருஷம் பிரசங்கம் பண்ண பரிசுத்தவான்கள் எல்லாம் நினைச்சாங்க இருக்காங்க. There are many saints who have preached only one by one word for years together. ஒரே வசனம், ஆனா வார வாரம் சேஞ்ச் ஆகிட்டே வரும். One verse and it will keep changing every week. அதனால சத்தியம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். Therefore truth should be in you. யோவான் 17:17 படி பார்க்கும் பொழுது, In John 17:17, சத்தியம் உன்னை பரிசுத்தமாக்கும். and the word truth shall sanctify you. அந்த சத்தியத்தினுடைய, அதனால தான் அவன் கேக்குறான், பாவத்தை நிவர்த்தியாக்குங்க, பாவத்திலிருந்து விடுதலை தாங்க, என்னை பரிசுத்தமாய் மாற்றுங்க, அதுக்காக உம்முடைய சத்தியத்தை அனுப்புங்க. That is why he says, you deliver me, purge me out of my sins, and you make me holy and sanctify me, for that you send your truth. எதுக்காக அவன் சத்தியத்தை கேட்டான்னு பாத்தீங்களா? You say as to why he asked the truth. அவன் ஏன் சத்தியத்தை கேட்டான்? Why did he ask for truth? நீ ஏன் பைபிள் வாங்கி வச்சிருக்கிற? Why have you got the Bible? அந்த சத்தியத்தை படி. You read that truth. அது படிக்கும் பொழுது, When you learn it, ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, when you search the depths, அதனுடைய உபதேச விளக்கங்களை நீ கேட்கும்போது, when you get the explanations of the doctrines, முதலாவது இந்த சத்தியத்தினால உன்னுடைய பாவ நிவர்த்தியாகும். Firstly, by this truth will your sins be இரண்டாவது purged. இந்த சத்தியத்தினால உனக்கு விடுதலையின் ஜீவியம் கிடைக்கும். Secondly, by this truth you will have a life of deliverance. மூன்றாவது இந்த சத்தியத்தினால நீ பரிசுத்தமாக்கப்படுவாய். Thirdly, you will be sanctified by this truth. இது உன்னை விட்டு விலகவே கூடாது. And this should not depart from you. எப்பொழுதும் இந்த சத்தியம் உன் கையிலேயே இருக்கணும். Truth should be always in your hands. இந்த சத்தியம் ஒரு மனிதனுக்கு அரைக்க
இறைச்சை போன்றது. This truth is like a lion. அந்த சத்தியத்துல சந்தோஷமா இருக்கணும். And he should be happy in that lion. இந்த சத்தியத்தை நீ நேசிக்க வேண்டும். You should love this truth. 2 தெசலோனிக்கேயர் 2:10 சொல்லி இருக்கு சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு. 2 Thessalonians 2:10 it is said the love about the இந்த truth. சத்தியத்தை கேட்கும்போது உனக்கு வெறுப்பு வரக்கூடாது. இந்த சத்தியம் கேட்க கேட்க உனக்கு இன்ட்ரஸ்ட் வந்துட்டே இருக்கணும். When you hear this truth there should not be hatred but you should be interested more in அதனால it. அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பி அருளும். That is why he said, Lord, you send thy light and thy truth. ஏசாயா 26:2 படி சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்கள் திறக்கப்படும். According to Isaiah 26:2, open ye the gates to the righteous nation which keepeth the truth may இவன் enter. சொல்றான் இந்த ரெண்டும் அனுப்பும் அது என்னை நடத்தட்டும் கேக்குறான். He said, send both these two and it shall lead me. உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பி அருளும். He sent out the light and thy truth. அவைகள் என்னை நடத்தட்டும். Let them lead me. அது அனுப்புங்க அவங்க அந்த ரெண்டுமே என்னை நடத்தட்டும் சொல்றான். You send them both and let them இந்த lead me. வெளிச்சமும் இந்த சத்தியமும் உன்னை நடத்திட்டே இருக்கணும். This light and truth will lead you. அந்நிய வல்லமைகள் உன்னை நடத்தக்கூடாது. Not strange powers. மனுஷன் உன்னை நடத்தக்கூடாது. No man should lead you. ஏதோ ஒரு சபை போதகன் உன்னை நடத்தக்கூடாது. No preacher of a church should lead you. உன்னுடைய மாமியார் உன்னை நடத்தக்கூடாது. Your mother-in-law should not lead you. தாய் உன்னை நடத்துறதெல்லாம் உலகத்தில் உள்ள சின்ன சின்ன காரியங்கள். And your mother leading you for small matters. ஆன்மீக வாழ்க்கையில உன்னை நடத்துறதுக்கு வெளிச்சம் சத்தியம். But in your spiritual life it is light and truth which is leading you. அதுதான் நமக்கு தாயும் தகப்பனும் போன்றது. That is our mother and father. அதுதான் நம்முடைய இரண்டு கண்கள் போன்றது. Those are two eyes to us. அதனால தான் அவன் சொல்றான் எங்க அப்பா என்னை நடத்திட்டு ஆண்டவரேன்னு சொல்லல. அவன் சொல்றான் உம்முடைய வெளிச்சத்தை அனுப்பும் உம்முடைய சத்தியத்தை அனுப்பும் அவைகள் என்னை நடத்தட்டும். That is why he never asked his father to lead him but send out the light and the truth let them lead இந்த him. வெளிச்சமும் இந்த சத்தியமும் கரெக்ட்டா நடத்தும். This light and this truth it will exactly lead you. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில சொல்றான் நீர் எனக்கு பாராட்டின சத்தியத்தை நான் எவ்வளவும் தகுதியுள்ளவன் அல்ல. Jacob says that I am no worthy at all to receive the truth which you have இந்த given me. வெளிச்சத்துக்கும் இந்த சத்தியத்துக்கும் நடத்தக்கூடிய பவர் இருக்கு. This light and this truth have power to lead. கர்த்தர் உங்களை நடத்துகிறாரா? Is the Lord leading you? எலியாசர் சொல்றான் கர்த்தர் என்னை நேர் வழியா நடத்தினார். Eliezer said that the Lord led me in the straight path. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா when you see the history of the Israelites ரொம்ப ஷார்ட் ரூட் தான் கானானுக்கு போறது. that's a very short route to go to Canaan. ஆனா அவங்க நடந்தது எத்தனை வருஷம்? But how many years did they walk? 40 வருடம். For 40 years. காரணம் அவர்கள் நேர் வழியில் நடத்தப்படவில்லை. Because they were not led in a straight path. ஆனா நீ எலியாசரா இருந்தால் But if you are Eliezer, ஆபிரகாமோடு நீ இணைந்து நிக்கிறவனாக இருந்தால் if you were united with Abraham, கர்த்தர் இந்த பாதையில உன்னை நேர் வழியா நடத்துவார். the Lord will lead you in this path in a straight path. விசுவாசத்துல நீ நின்று You standing in faith. நீ ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நடத்தப்படுகிற மனுஷனா இருந்தால் If you be a man who is led by the Holy Spirit. ஆதியாகமம் 24:48 பார்க்கும் பொழுது Genesis 24:48. எலியாசர் சொல்றான் கர்த்தர் என்னை நேர் வழியாய் நடத்தினார். Eliezer says that the Lord led me in the straight path. நான் அலையல. I did not roam about. சுத்தி தேடல. I did not go searching. அவனுக்கு அட்ரஸ் தெரியாது. He did not know the address. யாருன்னு தெரியாது. He did not know who he is. கர்த்தர் அவனை நேர் வழியா நடத்தினார். But the Lord led him in a straight path. கரெக்ட்டா நடத்தினாரா? He led him exactly. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? எலியாசரை கர்த்தர் அவன் சொல்றான் கர்த்தர் என்னை நேர் வழியாய் நடத்தினார். The Eliezer said that the Lord led me in the straight path. இந்த மார்க்கத்துல வந்துட்டு நீங்க அப்படியே அலைஞ்சிட்டே இருக்க வேண்டாம். And you should not be roaming about in this religion. நீங்க கானானுக்கு பயணப்படுறதுக்கு இன்னும் எத்தனையோ வருஷம் பயணப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. There's no need for you to journey for many years to Canaan. ஒரு தாய் இன்னொரு நாட்டில இருக்கிற தன்னுடைய பிள்ளையை பார்க்க புறப்பட்டாங்க. One mother went to meet another girl in a foreign country. அவங்க கப்பல்ல பயணத்துக்கு வந்துட்டாங்க. She was journeying in a ship. அப்ப திடீர்னு வந்து அந்த கப்பலுடைய கேப்டன் வந்து இவங்கிட்ட பேசினான். Suddenly the captain of the ship went and spoke to her. எதேச்சியா பேசினான். And unfortunately he spoke to her. யாரை பார்க்க போறீங்க? Whom are you going to see? அங்க அவங்க எங்க இருக்காங்க? Where are they? இப்படி எல்லாம் கேட்டாங்க. Like this he was inquiring. அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு. And that mother said, அந்த நாட்டுல இருக்காங்கன்னு தெரியும் பட் அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. I know they are in that country but I do not know exactly where they are. அந்த இடத்தோட பேர் மட்டும் எனக்கு தெரியும் நான். But I know only the place. அவன் அந்த நாடு அந்த கேப்டனுக்கு தெரிஞ்சனா அவன் சொன்னா ஐயோ இந்த கப்பல் போற இடத்துல இருந்து இறங்கி எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் போனாதான் யார் இருப்பா அந்த இடத்துக்கு போவோம் அங்க போய் எந்த அட்ரஸ்ல உங்களுக்கு தெரியாம எப்படி தேடுவீங்கன்னு கேட்டான். But that captain on hearing the name of that place said that after 100 kilometers of the where the ship is boarding from there you should go and find him.
இந்த சம்பவத்தை ஏதாவது புக்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் படிச்சேன். I think you would have read of this incident in a book. இப்போ என்ன நடந்துச்சு? What happened here was அவனுக்கு பரிதாபமா இருந்துச்சு. he felt very pity for her. இந்த அம்மா சொல்லுச்சு, This mother said, இல்ல நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். No, I have come praying. கர்த்தர் என்னை எப்படியாவது அங்க கொண்டு போய்டுவார். The Lord will somehow take me there. அப்ப சொன்னா ஐயோ இந்த கொஞ்சம் ஒரு தெளிவில்லாத ஒரு ஆளா இருக்காங்களே, இறங்கி எப்படி இவங்க அத்தனை 100 கிலோமீட்டருக்கு போய் அங்க போய் எப்படி அந்த தேசத்துல இவங்க வீடு கண்டுபிடிக்க முடியும்? பையனை மகளை எப்படி கண்டுபிடிப்பாங்க? He thought that this woman is so without any clearness, and how will she go so many kilometers afar and find out her child? கடைசில என்ன நடந்துச்சு? Finally what happened? அவனுக்கு இவங்க மேல ஒரு பரிதாபம். He was pity upon her. எப்படியாவது நம்ம இறங்கி இவங்களை கொண்டு போய் அந்த வண்டியில ஏத்தி விட்டுருவோம். அவங்க அங்க தேசத்துல அந்த ஊர்ல 100 கிலோமீட்டர் தள்ளி இறங்கிட்டு எப்படியாவது போட்டும். அந்த இடத்துல போய் அவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சாங்கன்னா லக்கு தான் சொல்லு. Somehow we shall take her and get her board onto a bus where it is going on to that place, and somehow she'll find her. உடனே இந்த அம்மா சொன்னாங்க, பாத்தியா கர்த்தர் எனக்கு ஒரு ஆளை கொடுத்துட்டாரு. And immediately the mother said, say immediately the Lord has given me a person. சரி இப்ப ரெண்டு பேரும் கப்பலை விட்டு இறங்கியாச்சு. Now both of them got out of the ship. அவன் கப்பல் பயணத்துல அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வேகமா புறப்பட்டு இந்த தாயை கூப்பிட்டு மெயின் ரோட்டுக்கு வந்தான். And finishing his work, he came bringing this mother into the main road. பயங்கர டிராபிக் டைம். And it was high traffic. என்ன பண்றதுன்னு தெரியல. ரோட கிராஸ் பண்றதுக்காக ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. இவங்களும் போய் நிக்கறாங்க. There was a great group to cross the road, and she was also standing with them. சிக்னல் ஓகே ஆயிடுச்சு. And the signal was clear. ஜனங்கள் எல்லாம் முண்டி அடிச்சிட்டு இந்த இருந்து அந்த சைடுக்கு போய்ட்டாங்க. And the people were going ahead to the other side. இந்த குழப்பத்துல இந்த கேப்டன் யாரை விட்டுட்டான்? இந்த அம்மா விட்டுட்டான். In this confusion, that captain left that mother. இவங்க இந்த கும்பல்ல அப்படியே தள்ளிட்டே போனாங்க. எல்லாரும் தள்ளி கொண்டு போய் அந்த ரோட்ல விட்டாங்க. And she along with the crowd went to the other side of the road. இவங்களை தேடிட்டு அதுக்குள்ள சிக்னல் கிளியர் ஆயிடுச்சு. Now again the signal became cleared, and it went on. இவன் அங்க கேப்டன் எங்க இருக்காரு? இவங்க இந்த சைடு வந்துட்டாங்க. And the captain is on the other side, and she came to the other side. ஐயோ இந்த அம்மா என்ன ஆக போதோன்னு இவங்க யோசிச்சிட்டு இருந்தா. And when he was thinking as to what will happen to this mother, அங்க இருந்து அடுத்த டிராபிக் ஸ்டாப் பண்ணி ஆப்போசிட்ல வர்ற ஒரு கும்பல் ரெடியா நிக்குது. there was another traffic which is stopped on the other side. The opposite crowd was waiting. இவங்க போனா நேரா வந்து முட்னது மருமகன். And it was her mother, son-in-law, who came dashed against her. அவன் ஏதோ ஒரு வேலை விஷயமா அவன் அன்னைக்கு இங்க வந்து அவன் ஒரு கம்பெனி விஷயமா வந்திருக்கான். நேரா போய் பார்த்து இவங்கள பார்த்த உடனே அவனுக்கு என்னடா இது எப்படி இங்க வந்தீங்க? எல்லாம் ஆண்டவர் தான் கொண்டு வந்தார். He came on some job to that place, and when he saw her he was amazed, and he asked us how he came, and it's the Lord who brought me. கேப்டன் ஓடி வந்தாரு. The captain came running. இப்போ இவங்களுக்கு தெரியுமா இவங்க கூட இவர்தாங்க என் மருமகன், நான் இவர் கூடயே போயிடுறேன். And he asked us to whether you know her. She said, this is my son-in-law, I will go with him. கர்த்தர் வந்து உன்னை நடத்துனார்னா கரெக்ட்டா நடத்துவார். If the Lord will lead you, he will lead you correctly. தேவன் நடத்துறதுக்கு அதான் வெளிச்சம் சத்தியம். What the Lord is leading is light and truth. நாம கேட்கணும், கர்த்தாவே நித்திய வழியில என்னை நடத்துங்க. We should ask the Lord to lead us in the eternal way. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். If you see if there are ways which are causing pain in my life, and lead me in life eternal. ஆண்டவரே சொல்றாரு, நான் நித்தமும் உன்னை நடத்துவேன். And the Lord says that I will lead you continually. உன்மேல் என்னுடைய கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will keep my eyes upon you and give you counsel. நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். I will show you the path when you should walk. வலது பக்கம் இடது பக்கம் சாயும் பொழுது வழி இதுவே என்கிற சத்தம் உனக்கு பின்னால் இருந்து கேட்கும். When you lean on to the left or to the right, there will be a voice from behind you saying, this is the path. தான் சங்கீதக்காரன் சும்மா கேட்கல, அவன் ரொம்ப தெளிவா கேட்டான். வெளிச்சத்தை அனுப்புங்க, சத்தியத்தை அனுப்புங்க, இது என்னைய நடத்தட்டும். நான் சிங்காசனத்துல இருந்தாலும் சரி, வனாந்தரத்துல ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி, எந்த பாதையில நான் இருந்தாலும் இந்த ரெண்டும் என்னை நடத்தட்டும். That is why the psalmist asked God to send the light and truth, whether I be on the throne or in the wilderness, let this both lead me. ஆண்டவருடைய நடத்துதல் என்பது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல. The leading of the Lord is not 1 or 2 days. பிலிப்பியர் 1:5 படி, and Philippians 1:5, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர், though he who has begun the good work in you, அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறோம். and we believe that until the day of Jesus Christ he is able to keep you. கடைசி வரைக்கும் கர்த்தர் உன்னை நடத்துவார். And until the end the Lord will lead you. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாள் என்பது கிறிஸ்துவின் வருகையை காண்பிக்கிறது. The day of Jesus Christ shows the coming of the Lord. அவைகள் உன்னை ஆண்டவர் இந்த வெளிச்சமும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் உன்னை நடத்தும். The light and truth will lead you until the day of Jesus Christ. அதுதான் இந்த தேவனுடைய வல்லமையினுடைய சக்தி. That is the power of his உன்னை நடத்தக்கூடிய சக்தி இந்த ரெண்டுக்கு இருக்கு. There are this power of these two to lead you. அழகான ஒரு நடத்துதலை கர்த்தர் உனக்கு தருவார். The Lord will give you a beautiful leading.
உங்களுடைய வேலை காரியங்கள்ல, in your உங்களுடைய workplaces, தொழில் காரியங்கள்ல, in your business, உங்களுடைய வீட்டு காரியங்களில, in your household உங்களுடைய matters, குடும்ப காரியங்களில, in your family matters, உங்களுடைய நில விஷயங்களில, in your land matters, உங்களுடைய ஊழிய காரியங்களில, in your ministries, உங்களுடைய பயணங்களில, in your journeys. எல்லாவற்றிலும் கர்த்தர் நடத்துறதுக்கு அவர் கையில கண்ட்ரோல் கொடுங்க. You give the control for the Lord to lead you. அவர் உனக்கு மாலுமியாக இருக்கட்டும். Let him be a captain. அவர் உன்னை நடத்துகிறவராக இருக்கட்டும். Let him be the one who is leading அவர் you. உன் வழிகாட்டியாக இருக்கட்டும். Let him be the marker for you. அவர் உன் பாதையின் வெளிச்சமாக இருக்கட்டும். And let him be the light in your path. அவர் கடைசி பரியந்தம் உன்னை நடத்துவார். And he will lead you until the end. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த தேவன் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். And the psalmist says this God will lead us even until death. பவுல் என்ன சொல்றாரு? What does Paul say? இந்த தேவன் உன்னை கிறிஸ்துவின் நாள் வரை நடத்துவார். This the God will lead you until the day of Christ. எங்க நடத்தணுமா? And what should he lead? உம்முடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியருளும் அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் உம்முடைய வாசஸ்தலங்களுக்கும் கொண்டு செல்வதாக. Send out thy light and thy truth, let them lead me and bring me into the holy hill, into the tabernacles. முதலாவது பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு போவது. Firstly, taking you to the holy hill. இரண்டாவது தேவனுடைய வாசஸ்தலங்களுக்கு கொண்டு போவது. And secondly, taking you to the tabernacles. அது என்ன பரிசுத்த பர்வதம், அது என்ன வாசஸ்தலம்? What is holy hill and what is the tabernacle? ஒன்று சபை, இரண்டாவது பரலோகம். One is the church, secondly it is the heaven. இதை எப்படி நாம் விளங்கிக் கொள்ள முடியும்? How can we understand this? ஏசாயா 56:7 பார்க்கும் பொழுது, Reading in Isaiah 56:7, இந்த இடத்துல சொல்லப்பட்டதான பரிசுத்த பர்வதம் என்பது ஜெபவீடை காண்பிக்கிறது. the holy hill which is told here shows the house of prayer. ஏசாயா 56:7 பார்க்கும் பொழுது, When we read in Isaiah 56:7, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what it's told there? என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். I will bring them to my holy mount and make them join இந்த for the house of வெளிச்சமும் prayer. சத்தியமும் முதலாவது இந்த பூமியில உன்னை சபைக்கு ஜெப வீட்டுக்கு கொண்டு செல்கிறது. This light and truth will take you firstly to the house of prayer in this earth. அதுதான் தேவனுடைய வார்த்தை. That is the word of God. இந்த பாதையிலே நீ அவரை நம்பினால், If you should believe in this path, இந்த சபையிலே நீ ஒரு காணியாட்சிக்காரனாய் மாறுவாய். you will become an inheritor in this church. நாம் ஒரு காலத்திலே அந்நியர்களும் பரதேசிகளும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் என்று வேதம் சொல்லுகிறது. We were once strangers and foreigners and beyond this inheritance. அடுத்து இந்த சபைக்கு நீ வந்து போகிற ஒரு நபராக அல்ல. Nextly, not coming and going இந்த to church. பரிசுத்த பர்வதத்திலே இந்த சபையிலே நீ ஒரு காணியாட்சிக்காரனாய் மாறுவாய், சொந்தமானவனாய் மாறுகிறாய். You will become an inheritor of this house of prayer. நம்ம சபைக்கு வெல்விஷர்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தேவையில்லை. We do not want strangers or well-wishers of this church. ஏசாயா 57:13 படி பார்க்கும் பொழுது, According to Isaiah 57:13, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what is said there? என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான். He that putteth the trust in me shall possess the land and shall inherit my holy mountain. ஒரு தேவனுடைய பிள்ளை சபையிலே வந்து காணியாட்சிக்காரனாய், சொந்தக்காரனாய் அவன் சபைக்கு மாற வேண்டும். இந்த வெளிச்சமும் சத்தியமும் அவனை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறது. A child of God should be made an inheritor of this holy mountain, and this light and truth brings into this position. நாம் கர்த்தரை விட்டு மறந்து போக கூடாது. We should not forget God. இந்த சபையை பரிசுத்த பர்வதத்தை மறக்க கூடாது. We should not forget the holy mountain of this church. ஒரு சில சூழ்நிலைகளிலே தேவனை விட்டு விலகி போகிறார்கள். Some of them at situations depart from God. ஏசாயா 65:11 பார்க்கும் பொழுது, Isaiah 65:11, கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை ஒரு சிலர் மறந்து போகிறார்கள். some of them are forgetting the holy mountain and departing from God. சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடக் கூடாது. As some of them are leaving the gathering of the church, you should not நீ leave. இந்த பரிசுத்த பர்வதத்தில் இருந்தால், If you be in the holy mountain, இந்த வெளிச்சமும் சத்தியமும் உன்னை பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து இந்த பரிசுத்த பர்வதத்திலே நீ ஒரு காணியாட்சிக்காரனாய் மாறினால், if the light and truth will lead you and bring you to the holy mountain, make you inheritor of this holy mountain. எரேமியா 31:23 படி, Jeremiah 31:23, இந்த பரிசுத்த பர்வதமே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர். it is in this holy mountain that the Lord will bless you. இந்த சபையில வரும்பொழுது நீயே ஒரு பரிசுத்த பர்வதமாய் மாறுகிறாய். And you yourself will become a holy mountain after இந்த coming to this வெளிச்சமும் church. சத்தியமும் உன்னையே பரிசுத்தமாய் மாற்றுகிறது. This light and truth is making you a holy person. கர்த்தருடைய நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர். The Lord bless thee, O habitation of justice and mountain of holiness. முதலாவது இந்த வெளிச்சமும் சத்தியமும் செய்யற காரியம் என்னன்னா, அது உன்னை நடத்தி ஒரு சபையிலே வந்து உன்னை சேர்க்கிறது. The first work which this light and truth is doing is leading you and becoming and joining into the church. முதலாவது அது பரிசுத்த பர்வதத்துக்கு உன்னை கொண்டு வருகிறது. It is firstly bringing you into the holy hill. அடுத்த ஸ்டெப் எங்க உன்னை கொண்டு போகுது? Nextly where it takes you to? அவன் சொல்றான், உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கும்
You bring me to the holy hill உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. and take me to the tabernacles. இந்த உலகத்திலே சபையில கொண்டு வந்துட்டு அடுத்து உன்னை நித்திய வாசஸ்தலத்துக்கு கொண்டு போகிறது. He will bring you firstly into the church in this earth and then take you to the eternal habitation. அது என்ன வாசஸ்தலம்? What is that habitation? அது என்ன பரலோகம்? What is that heaven? யோவான் 14:2 படி பார்க்கும் பொழுது According to John 14:2, என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. in my father's house are many mansions. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். If it were not so, I would have told you. நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். I go to prepare a place for you. அந்த வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். And if I go and prepare a place for you, I will come again and receive you unto myself, for where I am there will be also. இந்த வாசஸ்தலங்களுக்கு கொண்டு போகிறது என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள தன்மைகளை காண்பிக்கிறது. Dear beloved, taking to the tabernacles is showing the terms of the kingdom of God. இதெல்லாம் மனசுல வச்சிட்டு தாங்க தாவீது இந்த சங்கீதத்தை பாடினார். It is keeping all these things in mind that David sang the song. ஒரே வசனத்துக்குள்ள எவ்வளவு இருக்கு பாருங்க. See how much is in this one verse. அவன் சொல்லுகிறான், He's saying, கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் எனக்கு அனுப்பும். send out thy light and thy truth, O Lord. அவைகள் என்னை நடத்தட்டும். Let them lead me. முதலாவது பரிசுத்த பர்வதத்துக்கு என்னை கொண்டு போகட்டும். Let them bring me to the holy hill first. இரண்டாவது உம்முடைய வாசஸ்தலத்துக்கு கொண்டு போகட்டும். And secondly, take me to the tabernacles. ஐந்தாம் வசனம் நாலாம் வசனம் சொல்றான், அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்துக்கும் நான் பிரவேசிப்பேன். Verse 4 he says, then will I go into the altar of God and unto God my exceeding joy. என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு இயேசு சொன்னார். Jesus said that there are many habitations in my Father's house. ஒரு மகப்பெரிய ஒரு வாசஸ்தலம் நமக்காக கட்டப்பட்டு கொண்டு வருகிறார். And there's a great mansion prepared for us. 132ஆம் சங்கீதத்தை பார்க்கும் பொழுது Psalm 132, சீயோன் தன்னுடைய வாசஸ்தலமாகும்படி தேவன் தெரிந்து கொண்டார். the Lord had chosen Zion to be his habitation. இதை நான் விரும்பினபடியால் இங்கேயே வாசம் பண்ணுவேன். Because I have decided I will dwell here. இது என்றென்றைக்கும் என்னுடைய வாசஸ்தலம். And this is my habitation forever. ஆண்டவருடைய வாசஸ்தலம் சீயோன். அந்த வாசஸ்தலத்துக்கு சீயோனும் எருசலேமும் தேவனுடைய வாசஸ்தலங்கள். அங்கே நம்மை இந்த சத்தியமும் வெளிச்சமும் கொண்டு செல்கிறது. Zion is the habitation of God. Zion and Jerusalem are his habitations, and this truth will lead us to that place. 84ஆம் சங்கீதம் முதலாம் வசனத்திலே தேவனே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். Psalm 84 verse 1, how beautiful are thy tabernacles, O God. சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். How amiable are thy tabernacles, O Lord of hosts. யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் தேவன் பிரியமாயிருக்கிறார். More than all the habitations of Jacob, the Lord is desirous of the habitation of Zion. இந்த வெளிச்சம் இந்த சத்தியம் உனக்கு அனுப்பப்படும் பொழுது அவைகள் உன்னை நடத்தும். அந்த நடத்துதலுக்கு நீ கீழ்ப்படிந்து நீ போகும் பொழுது உன்னை பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வரும். இந்த உலக வாழ்க்கை முடியும் பொழுது நீ மகிமையிலே தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு அது உன்னை கொண்டு போய் சேர்க்கும். When this truth and light are leading you, then it will bring you in this worldly life, and when you walk in the light of faith, then it will bring you to the holy hill which is Zion and Jerusalem. அப்படி தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு போக எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you decide to go to the tabernacles of God? அப்படி வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடுங்கள். Of those who desire, close your eyes. கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பும். Lord, send thy light. உம்முடைய சத்தியத்தை அனுப்பும் ஆண்டவரே. Send thy truth, Lord. இந்த கூட்டத்திலே எனக்கு அனுப்பும் ஆண்டவரே. Even in this meeting you send it to me. அவைகளே என்னை நடத்தட்டும் Let them lead me, Lord. ஆண்டவரே நீ யாரும் என்னை நடத்த வேண்டாம். No other person should lead me. அந்த வெளிச்சமும் சத்தியமும் என்னை நடத்தட்டும். Let that light and truth lead me. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire this? உங்களை சில ஆவிகள் நடத்தி உங்களுடைய வாழ்க்கையில பல தோல்விகள். There are many failures by the spirits which are leading you. நீங்களே சுயமாய் நடந்து பல தோல்விகள். You have walked in yourself and many failures have come. நீங்களே சுய புத்தியில போய் பல தோல்விகள். In your self knowledge you have gone under many failures. அநேகர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நடந்து நீங்கள் பல தோல்விகளை சந்தித்திருக்கிறீர்கள். Going through the words of many of them, you have gone through many failures. இன்னைக்கு கண்ணை மூடி முழங்கால் போட்டு ஒரு வார்த்தை சொல்லு, ஆண்டவரே அன்றைக்கு தாவீதை சரியான விதத்திலே நடத்தின அந்த வெளிச்சம் அந்த சத்தியம் எனக்காக அனுப்பும் அவைகள் என்னை நடத்தட்டும். Today close your eyes, kneel down and say, God who led the David and the light and truth in those days and let him perfectly lead that today lead thou me. நீங்க பழைய ஏற்பாடு ஃபுல்லா படிச்சு பாருங்க. And in the Old Testament you can read this. ரெண்டு பேருக்கு தான் கன்ஃபார்ம் ஆர்டர் கிடைச்சது. Only for two of them they were confirmed in the orders. பரலோகம் உண்டுங்கிறது ரெண்டு பேருக்கு தான் கன்ஃபார்ம் ஆர்டர். Only for two of them. ஒன்னு தாவீது இன்னொன்னு தானியேல். David and Daniel was confirmed of heaven. மற்றவங்களுக்கு எல்லாம் சும்மா கிடைக்கும் அது ஒரு நிச்சயத்திலேயே ஓடிட்டாங்க அவங்க. For the rest of them they were running with a surety that they will get. மற்றவங்களுக்கு கிடைக்காதுன்னு நான் சொல்லல. Not to say that they will not get. கன்ஃபார்மா கொடுத்தார், உனக்கு நான் நிலையான வீட்டை கட்டுவேன். But the Lord confirmly said that I will establish a house for you. தாவீது முழங்கால் போட்டு சொல்றான், ஆண்டவரே
மிக தூரத்துல இருக்கிற அந்த காரியத்தை என் காது கேட்க சொல்லிட்டீங்க, எனக்கு பரலோகம் உண்டுன்னு. உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு பிறகு நான் உம்மிடத்துல எந்த ஜெபமும் நான் பண்ண போறதே இல்ல, எனக்கு இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லிட்டான். And David says, Lord, you have promised me from afar that you will build me a sure house, and I do not want anything more than this and anything in this world. இரண்டாவது தானியேலுக்கு சொன்னார். Secondly, Daniel said, நீ முடிவு வரை மட்டும் போய் இளைப்பாரி கொண்டிரு. You go until the end and rest. நான் முடிவில் உன்னை எழுப்புவேன். And I will raise you at the உன் end. சுதந்திர வீதம் உனக்கு கிடைக்கும் சொன்னார். And you will receive your inheritance. நீ என்ன லைஃப் வாழ்ந்தியோ அதுக்குரிய பெர்சன்டேஜ் நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. What you have sown, to that percentage will I give you. இந்த ரெண்டு பேரும் தான் கன்ஃபார்மா தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சவங்க. Both of them have finished their race in the home. தாவீது சொல்றான், And உம்முடைய David says, வெளிச்சத்தை அனுப்பும். You send the light. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ண போறீங்க? How many of you are going to pray like this? ஒரு கண்ண மூடி முழங்கால் போட்டு ஜெபிக்கலாமா? Let's close our eyes, kneel down and pray. ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை அனுப்பும். Lord, send the light. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். Let's humble ourselves in the presence of கர்த்தாவே God. உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பும். Lord, send the light. எத்தனை பேருக்கு வெளிச்சம் தேவை? How many of you need this light? நீ இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற, ஆனா உன் பாதையில இருள் உள்ளது உனக்கு தெரியும். உன் ஆத்துமா புலம்புவதை கர்த்தர் அறிகிறார். You're hearing this message, but you know the darkness which is in your soul and how you are lamenting, the Lord is hearing. கர்த்தாவே, Lord, இந்த இருள் சூழ்ந்த பாதையில எனக்கு வெளிச்சத்தை அனுப்பு சுவாமி. in the path of darkness, send the light. பயங்கர பாவ போராட்டங்கள், The lot of a struggle of sin. பாவத்தின் போராட்டம் எனக்கு அதிகமா இருக்கிறது. The struggle of sin is more in me. மாம்சத்தின் போராட்டம் எனக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. The struggles of flesh are increasing in me. எப்படி விடுதலை ஆவன்னு எனக்கு தெரியல. I don't know how I'll be delivered. இந்த சத்தியம் என்னவோ விடுதலை ஆக்குது, பாவத்தை நிவர்த்தி ஆக்குது, பரிசுத்தமாகுதுன்னு நான் கேள்விப்படுறேன். அப்படியானால் இந்த சத்தியத்தை எனக்கு அனுப்பும். I know this truth is purging the sins and is delivering me of my sins. If it is so, send thy truth. அவைகள் என்னை நடத்தட்டும் சுவாமி. Let them lead me, Lord. இதுவரைக்கும் நானே நடந்து தோற்று போய் செத்த முகத்தோடு வெட்கப்பட்டு தலை குனிஞ்ச காலங்கள் ரொம்ப. Hitherto I have walked my own accord and walked according to it, and many of times I have been confounded. யார் இப்படி என்னை மாதிரி இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க? How many of you say like this? ஆண்டவரே, நான் நடந்து இருளுக்குள்ளேயே போய் கொண்டிருக்கிறேன். Lord, I have walked in darkness itself. தயவு செய்து எனக்கு வெளிச்சத்தை அனுப்பும் ஆண்டவரே. Lord, please send the light. சத்தியத்தை அனுப்புங்க ஆண்டவரே. Send thy truth, Lord. இனிமே அது மாத்திரம் என்னை நடத்தட்டும். Hereafter let them lead me. அவைகள் என்னை நடத்தட்டும். Let them lead me hereafter. பரிசுத்த பர்வதத்துக்கு என்னை கொண்டு செல்லட்டும். Let them take me to the holy hill. உம்முடைய வாசஸ்தலம் வரைக்கும் அது என்னை நடத்தட்டும். And let them lead me to the tabernacles. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire? வாஞ்சிக்கிற எல்லாரும் கண்களை மூடி கர்த்தாவே இந்த வசனத்தை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க, அது போதும். All those who desire, if you repeat this verse, it's நீ sufficient. ஒரு பெரிய விண்ணப்பம் முழங்கால் போட்டு நீ பெரிய ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. There's no need for you to utter a great prayer. Are you kneeling down? பெரிய ஜெபம் ஒண்ணும் தேவையில்லை. இப்போ There's no need for a long prayer. தாவீது போல இதே ஒரு வசனத்தை வாயை திறந்து அப்படியே உச்சரி. You utter this verse like David. என்ன சொல்ல வேண்டும்? What should you say? கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பி அருளும். Lord, send thy light and truth. அவைகள் என்னை நடத்தி Let them lead me. உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் And to the holy hill. உம்முடைய வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. And let them bring me to that tabernacle. அப்பொழுது நான் உம்மிடத்திலே வந்து பிரவேசிப்பேன். Then will I come and enter எனக்கு you. ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற என் தேவனிடத்தில் வந்து நான் பிரவேசிப்பேன். I will enter into my God with exceeding joy. இந்த ஜெபத்தை மட்டும் நீ திரும்ப சொல்லிக் கொண்டே இரு. கர்த்தருடைய ஆவி உன்னை நடத்தும்படியாக உன்மேல் வந்து அமரும். You keep repeating this prayer, and the Spirit of God will descend upon you that it might lead you. இதுவரை நீ கேட்ட வெளிச்சம் உன்மேல் வந்து அமரும். The light which you have thus far asked will come upon you. இதுவரை நீ கேட்ட சத்தியத்தின் வல்லமை, சக்தி, ஜீவன் உன்மேல் வந்து அமரும். The power and life of that truth will come and will descend upon you. கர்த்தருடைய வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய். By the light of the Lord you will lead இந்த hereafter. பாவம் நிறைந்த உலகத்திலே கர்த்தருக்காக நீ நிற்பாய். In the sinful world you will live for the Lord. கர்த்தாவே, நீர் என்னை நடத்தும். Lord, you lead me. வெளிச்சம் என்னை நடத்தட்டும், சத்தியம் என்னை நடத்தட்டும். எல்லாரும் வாயை திறந்து விண்ணப்பம் பண்ணுங்கள். All open your mouth and say, Lord, let the light lead me and let the truth lead me.
Hallelujah, hallelujah, hallelujah. Hikarabala thira. Thidabakada bakatida banya. Thidikarabanya. Hikarabala thidibidibikada bakatida. Thidibikarabanya. Hallelujah. Ribana banya. Rabatida banya. Thidibikada bakatida banya. ஆமா. நீ சில வல்லமைகளில் அகப்பட்டு நீ மூழ்கி கொண்டிருக்கிறதை கர்த்தர் காண்கிறார். நீ நாடிய முயற்சிகள் அனைத்தும் வீணாய் போய்விட்டது. ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் அகப்பட்டுத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு நீ வந்திருக்கிறாய். நீ கர்த்தரை நம்பினபடினால், அவருடைய நாமத்தை நீ விசுவாசித்தபடினால் இன்றைக்கு உனக்கு ஒரு கரத்தை கர்த்தர் நீட்டுகிறார். ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு ஒரு ஒத்தாசை கிடைக்கும். நீ மூழ்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர அவர் கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இக்கனபாகத்துடபானியா. பயப்படாதே, பயப்படாதே. தேவனுடைய கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதை பற்றிக்கொள். Tidabalaka, tidabalaka, tikarabana, tida, tida. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஏதாவது ஒரு ரீதியில் தேவன் உன்னை தூக்கிவிட முயற்சி எடுத்திருக்கிறார். அது உனக்கு புரியாது. ஆனால் நிச்சயமாய் நீ மூழ்கி போக மாட்டாய். எழுதி வைத்துக்கோ, நீ மூழ்கி போக மாட்டாய். கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க பரத்திலிருந்து கட்டளை கொடுத்து விட்டார். தைரியமாயிரு. ஆமென். உன்னை தூக்கி எடுப்பது மாத்திரமல்ல, கண்மலையில் உன் அடிகளை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆமென். வெளிச்சத்தின் வல்லமை இறங்குகிறது. உன் பாதையை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். ஆமென். ஆம். மீகா தீர்க்கதரிசி ஒரு இருள் சூழ்ந்த பாதையிலே போனான். ஒரு பகுதியில் இருள், அதிலே தடுமாறி அவன் விழுந்து விட்டான். இப்பொழுது அவனுடைய சத்துரு சந்தோஷப்பட்டான். அப்பொழுது அவன் சொன்னான், என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். உனக்கு விரோதமாய் பேசுகிற சக்திகளை பார்த்து சொல்லு, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆமென். நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். என் இயேசுவே என் ஜீவன் நீரல்லோ, என் இயேசுவே என் பலன் நீரல்லோ, என் இயேசுவே என் ஜீவன் நீரல்லோ, என் இயேசுவே என் பலன் நீரல்லோ. சீயோனின் பாதையில் வெளிச்சம் நீரல்லோ, நேசரும் மோகம் கண்டு என்றும் களிப்பு. சீயோனின் பாதையில் வெளிச்சம் நீரல்லோ, நேசரும் மோகம் கண்டு என்றும் களிப்பு. ஹல்லேலூயா. கேட்டது என்ன தெரியுமா? மறைமுகமா கேட்டது என்னன்னா, வெளிச்சம் சத்தியம் ரெண்டுமே தெய்வம் தான். அவன் கேட்டது என்னன்னா, நீங்க என்னை நடத்துங்க. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய கரத்துல உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், உங்களுடைய குடும்பத்தையும் தொழிலையும் உங்களுடைய எல்லா பகுதிகளையும் அப்படியே கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, நீரே என் குடும்பத்தை நடத்தும், நீரே என் பிள்ளைகளை நடத்தும், நீரே என் தொழிலை நடத்தும், நீரே என் ஊழியத்தை நடத்தும். அல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. கர்த்தரே நடத்தட்டும். ஹல்லேலூயா. நீ துக்கத்தோடு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக வெளிச்சத்தை அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் சத்தியத்தை அனுப்பி இருக்கிறார். இனி உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தொழிலையும் உன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நடத்த போகிறார். ஆமென். நம்மை நடத்தும் தேவனுடைய கரங்களில் நம்மை சமர்ப்பித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
Praise the Lord, praise the Lord, praise the Lord. இந்த உலக வாழ்க்கையில் அவைகள் நம்மை பரிசுத்த பருவத்துக்கு நடத்தி நித்தியத்திலே மகிமையான வாசஸ்தலங்களுக்கு நம்மை கொண்டு போக போறபடினால் இந்த சத்தியத்துக்கு வெளிச்சத்துக்கு ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் அந்த வாசஸ்தலத்துக்கு ஆயத்தப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த வாசஸ்தலத்திலே சேர்க்க இயேசு வரப்போறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.